குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவரிபடி. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பிரேயருக்கு 2 முக்கியமான விஐபிஸ் வர போறாங்க. யாருன்னு தெரியுமில்ல? தெரியும் சார். லேடி மேத்யூஸ் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர். வெரி குட். லேடி மேத்யூஸ் அன்னை தெரசா மாதிரி. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரைக்கும் அவங்க எந்த ஸ்கூலுக்கு அட்டெண்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் தான் அட்டெண்ட் பண்றாங்க. Why? Because of our school discipline. அதை நம்ம காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு மார்னிங் பிரேயர்ல அவங்களை ஆனர் பண்ணும்போது ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. பின் டிராப் சைலண்டா இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். இருந்தாலும் இப்ப போய் ஒரு தடவை சொல்லிடுறோம். தேங்க்யூ. வரப்போற சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம ஸ்கூல் பில்டிங்காக 25 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் 25 லட்சம் ரூபாய் அவுட். அதனால சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், டிசிப்ளின் that is more important. ஓகே, அவங்க வர நேரமாச்சு. கம் ஆன். இன்னும் பிரேயரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் ரெக்கார்ட் போடுற? இல்ல சார், இன்னைக்கு பிரேயருக்கு முக்கியமான விஐபி மினிஸ்டர்லாம் வராங்க. கடவுள் வாழ்த்தும் போது நான் ரெக்கார்ட் போடணும். அந்த நேரத்துல ஸ்டக்காச்சுன்னா என்ன பண்றது? அதான் போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். சரி சரி. ஸ்கூல் அட்டென்ஷன். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. வர வர நம்ம ஸ்கூல் பாய்ஸுங்க இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாய்ஸ் எவ்வளவு பரவாயில்ல சோமசுந்தரம். சில சமயத்துல இந்த கேர்ள்ஸ் பண்றத பார்த்தா தலைய பிச்சுக்கணும் போல தெரியுமா? நம்ம ஸ்கூல் மாத்திரம் இல்ல, பொதுவாவே இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ரொம்ப மோசமா இருக்காங்க. அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. வாங்க வாங்க, கம் ஆன். என்ன கிச்சா, என்ன விஷயம்? அது வந்துடா, இந்தாமா குஷ்பு. மாணவ மணிகளே, என்ன உன்னையும் சேர்த்துதான். நீ பாட்டு போயிட்டே இருக்கா? டேய், அது குஷ்பு இல்லடா, புஷ்பாடா. இருக்கட்டுமேடா, என் கண்ணுக்கு அவ குஷ்பு மாதிரி தான் தெரியுதா. மச்சான், விஷயத்த சொல்டா. ஒண்ணும் இல்ல மாமே, நம்ம ஸ்கூல் வாத்தியாருங்கெல்லாம் இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க சொல்லி நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கடா. அவங்களுக்கு ஒரு தண்ணில விளக்கம் கொடுக்க வேண்டாம்? அவசியம் கொடுத்தாவணும்டா. அப்ப எவனாவது ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நீ தான்டா ஸ்டார்ட் பண்ண, நீயே ஆரம்பி. ஓகே. ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏ மாலதி, இன்னைக்கு பிரேயருக்கு புதுசா ஒரு விஐபி வந்திருக்காரு. யார் அவரு? அவர் விஐபி இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். வாத்தியாரா? அவருக்கு எதுக்கு இவ்வளவு மாலை மரியாதை எல்லாம்? யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் ஏதாவது சொல்லுவாரு, அப்ப கேளு. அன்பார்ந்த மாணவமணிகளே, இதோ என் முன்னால் நிற்கும் திரு சண்முகமணிக்கு இந்த மலர் மாலை சூடுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சண்முகமணி ஒரு வாத்தியார் மட்டுமல்ல, நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையோடும் உரிமையோடும் பேரானந்தத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக மிக பூரிப்படைகிறேன். இந்த சண்முகமணி இங்கு படிக்கும் போது மாநிலத்திலேயே முதல் மாணவனாக மதிப்பெண் பெற்று நமது பள்ளிக்கே பெருமை சேர்த்தார். இவர் நினைத்திருந்தால் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது சிறப்பான வேறொரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமது சண்முகமணி நமது பள்ளிக்கு ஆசிரியராக வந்திருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் தொழில்தான் அவரது மூச்சு, அவரது பேச்சு, அவரது லட்சியம், அவரது ஆத்மா எல்லாமே. நமது சண்முகமணி ஆசிரியர் தொழிலை பாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நேசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பக்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சார், இருக்கிற பூவெல்லாம் ஊந்துரும், போட்டு அப்புறமா சொல்லுங்க. இல்ல சண்முகமணி, உன்னை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. கரெக்ட் சார், மாலையில பூவே இல்ல, வெறும் நாறு தான் இருக்கு. எதுக்கு முதல் நாள் போட்டுங்களேன் சார். ஐ எம் சாரி, தேங்க்ஸ், சோ சாரி. சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்பதான் உள்ள நுழைஞ்சேன், அதுக்குள்ள சந்தேகமா? இல்ல, வழக்கமா தமிழ் வாத்தியார் வரதா இருந்தா ஜிப்பா வெஸ்ட் கட்டிட்டு வருவாங்க. ஆனா நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நாங்க வணக்கம் சொல்லதா குட் மார்னிங் சொல்லதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். நீங்க எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சி எழுந்துனதே பெரிய மரியாதை. இதே போதுமானது. உட்காருங்க. சார், ஏன் சார் இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? ஆம், ஒரு தமிழையா இப்படி சந்தேகப்படுவது எங்களுக்கு மாபெரும் தலைகுனிவாக உள்ளது. அப்படி இல்ல. டு எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இது நியூட்டன்ஸ் லா. நான் படிக்கிற காலத்துல மத்த வாத்தியார்களை எல்லாம் படாத பாடுபடுத்தினேன். என்ன நீங்க படித்திருக்க கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை. தட்ஸ் ஆல். சார்,
சேர் கடியில பட்டாசு வைக்கிறது, காலை கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க லெவலே வேற சார். எஸ் சார். அப்படின்னா பெருசா ஏதாவது வச்சிருக்கீங்களா? சேச்சே, முத நாளே அப்படி செய்வோமா சார்? தைரியமா உட்காருங்க. தேங்க்யூ. என்னை பத்தி ஏற்கனவே பிரின்சிபல் பிரேயர்ல சொல்லிட்டாரு. அதனால உங்க அறிமுகம் தான் இப்ப எனக்கு தேவை. ஒவ்வொருத்தரா பேர் சொன்னீங்கன்னா நான் மனசுல பதிய வச்சுக்குவேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அன்புதாசன். அன்புதாசன். ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க? நீங்க தான் சார். நானா? உங்க பேர் தான் சார். சண்முகமணியா? ஆமா சார். குட். என்ன மாதிரியே பிரமாமா வர போறீங்க. நன்றி ஐயா. நீங்க? பாபு. மார்னிங், சிட் டவுன். நம்மளது ஏதோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பேரு? பிரியா. சாரி பாய்ஸ், சாரி கேர்ள்ஸ். சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டைம் டேபிள் சார்ட்ல எந்த குழப்பமும் கிடையாது. நீங்க போன கிளாஸும் கரெக்ட், பீரியடும் கரெக்ட். பின்ன எப்படி சார் இன்னொரு டீச்சர் வருவாங்க? வர முடியாதே சார். ஐயோ, பிரியான்னு ஒரு டீச்சர் வந்தாங்களே. சண்முகமணி, பேர் என்ன சொன்ன? பிரியா. பிரியாவா? சண்முகமணி, பிரியா அந்த கிளாஸ் டீச்சர் கிடையாது. அந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். சிலோன்கார பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ படிப்புல, பாட்டுல, கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்கூல் நம்பர் 1. அதே மாதிரி குறும்புலயும் நம்பர் 1. எங்க லெவலே வேற சார் அப்படின்னு சொன்னப்ப நான் யோசிச்சிருக்கணும். ஏமாந்துட்டேன். யார் பிரியாங்கிற பெரிய மனுஷி? கொஞ்சம் எந்திரி பார்க்கலாம். குட் மார்னிங் அண்ட் so sorry. ஏய், எந்திரி. என்ன உம்பாட்டில் உட்காந்துட்ட? சாரி சொல்லிட்ட சரியா போச்சா? என்ன ஐடியால இப்படி பண்ண? சொல்லு, என்ன ஐடியால இப்படி பண்ண? To every action there is an equal and opposite reaction. Newton's law. வாயை மூடு. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுதா நினைப்பா? ஆபீஸ்ல சொன்னாங்க நீ பாடத்துல, படிப்புல, விளையாட்டுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்னு. ஆனா டிசிப்ளின்ல இவ்வளவு ஒர்ஸ்டாகிய. இது ஒண்ணு போதாது மத்த எல்லா குவாலிஃபிகேஷன் அடிபடுறதுக்கு? இல்ல சார், இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு வாத்தியார் வராரு. ஏதோ ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரியப்பட்டாங்க. அதான் இதுதான் இங்கிலீஷ்காரனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இதே இங்கிலீஷ்கார கால்ல முள்ளு பட்டதுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐ ரேன் த தான். நான் முள்ள ஏத்திக்கிட்டேன், நான் முள்ள குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதே நம்ம ஆளுகிட்ட கேளு, ஏன்டா காலை நுண்றேன்னு சொல்லி சொன்னா, சார் முள்ளு வந்து என் கால்ல குத்திருச்சு சார் அப்படிமா. என்னமோ முள்ளு இவனை தேடி வந்து குத்துன மாதிரி. அந்த மாதிரி நீ தப்புன்ட்டு எதுக்காக மத்த ஸ்டூடண்ட்ஸ் மேல பழி போடுற? சார், டச் பண்ணிட்டீங்க சார். என்ன கிண்டலா? இல்ல சார், எடுத்துக்காட்டு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. அதான் ஓபனா சொல்லிட்டேன். இல்ல பாய்? ஆமா, அள்ளிட்ட பாமா. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? என் பேர் ராஜா சார். உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த வரிசைகளை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு என்ன ஒரு அந்தஸ்து, என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? டேய் சண்முகமணி, டேய் சண்முகமணி, நல்லா இருக்கியாடா? நீ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? டேய் சண்முகமணி, யாரோ புது வாத்தியார் வரேன்னு சொன்னாங்க, நீதானா? எங்க கூடயே படிச்சு நீ எனக்கே வாத்தியாரா வந்தது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏய் பிரியா, நான் இவனு ஒன்னாதான் படிச்சோம். நீ பரவாயில்லடா, எப்படியா நல்லா படிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்துட்ட. நான் பாரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்து இப்பதான் +2 வந்திருக்கிறேன். நானும் படிச்ச மாதிரி இல்ல, எங்க அப்பனும் விட்ட மாதிரி இல்ல. பிரியா, நான் இவனு சும்மா ரெடே, நான் இவனு ஒன்னா படிக்கிற காலத்துல இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிள்ளைங்க பாத்ரூம் போய் என்னென்னமோ எழுதி வச்சுட்டான். அதுக்கு வாத்தியாரு அப்புன்னு அப்புனாரு. ஏன்டா சண்முகமணி, இதெல்லாம் கூட மறந்துட்டியாடா? இந்த பாரு நமச்சிவாயா, நான் இப்ப வாத்தியாரு, நீ என்கிட்ட படிக்கிற பையன். வாடா போடா நல்லா பேசக்கூடாது. என்னடா நம்ம 2 பேரும் உயிருக்குற பழகணுமே. இருக்கட்டும், அதெல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வச்சுக்குவோம். என்னடா இப்படி சொல்ற? இத பாரு, எனக்கு கோவம் வரும். நீ முதல்ல யூனிஃபார்ம் கரெக்ட் பண்ணு, போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. போடா. என்ன உனக்கு சிரிப்பு? 2 பேரும் ஒண்ணா படிச்சிட்டு இருந்தோம். நான் இதே ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்துட்டேன். அவன் இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கான். இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. உட்காரு. போய் உன் டெஸ்க் எதுன்னு பார்த்து உட்காரு. ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற பொட்டி கடை கிளவிக்கிட்ட 5 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கி தின்னு போட்டு நீ பாட்டுக்கு பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்ட. அதெல்லாம் நான் தான் கட்டினேன். அதெல்லாம் நன்றி உள்ளவனா தான் நினைச்சு பாப்பான். கையிடுறா, இவ்வளவு பெரிய உழுவு வர்றதும் கூட தெரியாம. மாமா சாந்தி, மாமா சாந்தி. புஸ்தகம் கொடுமா. டேய், என்ன அவசரம்? அதுக்குள்ள ஏன் எந்திரிச்சிட்ட? கேம்ஸ் பீரியட். பரவாயில்ல, மெல்ல போலாம். உட்காரு, உட்காருங்க. இன்னைக்கு முதல் நாள், ஒரு வரையாவது பாடம் நடத்துறேன். லேட்டா போனா கேம்ஸ் டீச்சர் திட்டுவாங்க. நான் போறேன். ஏய் ஏய்,
பாவண்டி நேத்து வந்த வாத்தியார படாத பாடு படுத்துட்டேன். என்னமோ தெரியல, அந்த ஆளை பார்த்தாலே கலாட்டா பண்ண போல தோ. தெரியுற கேளவீங்க இப்படி வாங்க. அந்த மேட்டு வரைக்கும் நான் ஏத்தி கொடுக்குறேன். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க வேணா பின்னாடி தள்ளுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க இருங்க. இல்ல இருக்கட்டும். இல்ல நீங்க இருங்க சொல்றேன். பேசாம பாருங்க, நீங்க அப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க நான் எப்படி ஹஸ்தரேன்னு. இந்த வேலை யார் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுக்காக ஒரு விசாரணை வச்சு என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. புஸ்தகம் கொடுமா. என்னங்க சார்? உன் புஸ்தகம் எனக்கு வேண்டாம், நீ கொடுமா. கொஞ்சம் இரு. ஏன் சார் வேண்டாம்? நான் என்ன தீண்டு தகாதவளா? எனக்கு வேண்டாம், கொடு. கொஞ்சம் இருடி. ஏன் சார் இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்க? எனக்கு காரணம் முதல்ல தெரிஞ்சாகணும். உனக்கு காரணக்காரியம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சண்முகமணி சார், நேத்து புத்தகம் திறந்தீங்க, மணி அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்தவொடனே பாடம் நடத்துவீங்கன்னு நினைச்சா வந்தவொடனே பெரிய கூட சண்டைக்கு போயிட்டீங்க. எப்பதான் பாடம் நடத்துறது? சரி, நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்ணை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு பெண் எப்போது பெண் ஆகிறாள்? மேலோட்டமா பார்த்தோம்னா இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி மாதிரி தோணும். அப்படிப்பட்ட பெண்ணை பற்றியும் பெண்மையை நாம் பேண வேண்டிய நமது கடமைகளை பற்றியும் பல கவிஞர்கள் பலவிதமான பாடல்களை இயற்றியுள்ளனர். அதில் முதல் ஏய் எந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸ்ல? நான் என்ன பண்ணேன் சார்? என்ன பண்ணேன்னு பார்த்ததுனால தான் கேட்கிறேன். என்னமோ தெரியல, இவருக்கு என்ன கண்டாலே பிடிக்கிறது இல்ல. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நமக்கு உதடு ட்ரை ஆகி ஒரு மாதிரி காஞ்சி போனா வெட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சண்முகமணி, பிரியா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நைஸ். மாலதி, நீ என்ன பண்ணுவ? எங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை பண்ணுங்க பாப்போம். ஏன் சார், நீங்களும் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தொல்லைப்படுத்திக்கிட்டு. சார் பிரியா விடுங்க சார், பாடத்தை நடத்துங்க சார். இது பார், நீ ரொம்ப கிளவர், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு செகண்ட் தயவு செஞ்சு என்ன பாடம் நடத்த விடு ப்ளீஸ். சாரி சார். முதல் பாடல். மாமா. ஓ, என்ன மாமா கையில புக்ஸோட கிளம்பிட்டா? மத்தியானம் வேலை கட்டா? ஆமா. ஐயோ, என்னாச்சு? மத்தியானம் சண்முகமணி பீரியடு. அவன் பீரியட் நேற்று குறைச்சி விட்டேன்ல, அவனுக்கு கோவம் வந்து அதனால ஒரு வாரம் பெஞ்சு மேலே ஏறி நிக்க சொல்லிட்டான். அத்தனை பிள்ளைங்க முன்னாடி ஏறி நிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, அதனாலதான் கிளம்பிட்டேன். ஐயோ, நீ பாட்டுக்கு போறேன்ற. நீ இல்லாம நான் எப்படி கிளாஸ்ல தனியா உட்கார்றது? பயங்கர போர் அடிக்கும் மாமா. அதுக்காக என்ன பெஞ்சு மேல நிக்க சொல்றியா? அதுவும் கரெக்ட் தான். ஒண்ணு பண்ணுவோம் மாமா, அந்த சண்முகமணியே உன்னை கீழே உட்கார சொல்ற அளவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணவா? எப்படி? இங்க வா. உட்காருங்க. நேத்து யாரோ ஒரு பிரகஸ்பதிய பெஞ்ச் மேல ஏறி சொல்லியிருந்தானே, மறந்துட்டாரா? டேய் கீழே இறங்குடா. நீதான் நிக்க சொன்ன. டேய் இறங்குடா கீழே. வாடா எப்படி. என்னது ஆப் பேண்ட்? ஜேம்ஸ் பீரியட், அதனால போட்டு வந்தேன். மத்தவங்க எல்லாரும் ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் என்ன ஸ்பெஷல்? என் சௌரியத்துக்காக போட்டு வந்தேன். அப்படியா? அப்ப என் சௌரியத்துக்காக வெளியே போய் நில்லு. சண்முகமணி, போ போடா. சுந்தரகாண்டம். அனுமாருக்கு சுந்தரர் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. அதனால இந்த சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க அனுமாருடைய சிறப்பை சொல்றது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. அப்படி இல்ல, ராமர்னாலே சுந்தர சொரூபி, சுந்தரமயமானவர், அதனால ராமனுடைய சிறப்பை சொல்றதுதான் இந்த சுந்தரகாண்டம்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்லுவாங்க. இப்ப நீ என்ன சொல்ற சண்முகமணி? இது பார், வாத்தியார் தொழில யாரையுமே அடிக்கூடாதுன்னு விரதத்தோட வந்திருக்கேன். என் விரதத்தை கெடுத்துறாத, தயவு செஞ்சு கீழே போ. மாந்தோப்புல ஒரு தடவை கெட்ட வார்த்தை பேசி என்கிட்ட வாங்க ஞாபகம் இருக்கா? இப்ப அது வேணுமா? என்ன போ.
சுந்தரகாண்டம் ராமனின் சிறப்புக்காக சொல்லப்பட்டதா அல்லது அனுமனின் சிறப்புக்காக சொல்லப்பட்டதா என்பது இன்று வரை சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்தாலும் இருக்கும் காண்டங்களிலேயே சுந்தரகாண்டமே மிகவும் சிறப்பானது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாகும். இது பார், ஒண்ணு இந்த கிளாஸ்ல நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும். இப்ப யார் வெளியே போறது? நானே போறேன். சார், பிரின்சிபால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டிஓ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். இஸ் மிஸ்டர் சண்முகமணி, தமிழ் வாத்தியார். 1 வீக் பிஃபோர் தான் ஜாயின் பண்ணிருக்காரு. எங்க ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார். ஓ வெரி குட். தேங்க்யூ சார். என்ன பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? சுந்தரகாண்டம் சார். நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? சார், நான் இப்பதான் சார் பாடமே ஆரம்பிச்சேன். இட்ஸ் ஓகே. அது என்னன்னு கேட்போம். ஓகே சார். வாட் இஸ் சுந்தரகாண்டம்? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் சார். ஆல் ரைட். உலகத்துல எந்த ஒரு மனிதனும் விரும்பாத ஆனா தவிர்க்க முடியாத ஒரே ஒரு விஷயம் துயரம். அந்த துயரம் வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்படியாவது யார் மூலமாவது இந்த துயரத்திலிருந்து விடுபட மாட்டோமா அப்படிங்கிற தவிப்பிலையும் துடிப்பிலையும் இருப்பாங்க. சுந்தரகாண்டத்தோட ஆரம்பத்துல சீதை தன்னை சுற்றி கரையான் பூச்சி கட்டினது கூட அறியாதவளா சோகத்தோட அசோகவனத்துல இருந்தா. அதே மாதிரி ராமனும் தன் மனைவி என்ன நிலையில் இருக்கிறாள், மறுபடியும் அவளை சந்திப்போமா அப்படிங்கிற பரிதவிப்போட காடு மேடெல்லாம் பித்தனை போல் அலைகிறான். இடையில் அனுமன் சீதையை சந்திச்சு ராமனோட கணையாளிய தந்தப்போ சீதை மீள முடியாத சோகத்துல இருந்து விடுபடுறா. அதே மாதிரி ராமனிடம் அனுமன் கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னதும் ராமன் புத்துயிர் பெற்றதை போல நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். ஆக ராமனும் சீதையும் மிகப்பெரிய துயரத்திலிருந்து விடுபட்டு சுந்தரமான ஒரு சூழ்நிலைக்கு வருவது இந்த காண்டத்தில் தான். எனவே இது சுந்தரகாண்டம் என்று பெயர் பெற்றதாகவும் பொருள் கொள்ளலாம். இதுவரைக்கும் என்ன சார் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு? சார், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உங்களை பார்த்த உடனே நினைச்சேன் நீங்க பிரில்லியன்ட்னு. கங்க்ராட்ஸ். குட் 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 குட். லெட் அஸ் கோ சார். அவசியம் வெளியில போணுமா? கல்பனா, ஏய் கல்பனா, என்னடி என்னோட ஜியோமெட்ரி பாக்ஸ் ரூம்ல மிஸ் பண்ணிட்டேன். சாவித்ரி டீச்சர் கத்துவாங்க. உன்னோட ஜியோமெட்ரி பாக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். இந்தாமா பிரியா, நீ ஏற்கனவே எங்க கிளாஸ்ல இல்லாத பெரிய வருத்தம். எப்பாவது ஒரு தடவை வந்து தரிசனம் தர, அதையும் முழுசா தரக்கூடாதா? ஜன்னல் கிட்டே நிக்கிறியாமா? கொஞ்சம் உள்ள வாமா. ஓகே. பிரியானா பிரியாதான். பாய்ஸ்ங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஃப்ரீயா பழகுறாங்களே. நம்ம கிளாஸே இருக்காளுங்களே. ஃபிகருங்களா இதுங்க இதுக்கு இந்த கிராக்கி பண்றாளுங்களே. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம சயின்ஸ் மாஸ்டர் இன்னைக்கு வரல. ஆமா, இருந்த 2 சயின்ஸ் மாஸ்டர் வேற கிளாஸ் போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு கிளாஸ் முழுக்க ஏய் நீ கிளாஸ் போல. ஐயோ நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறத பார்த்தா எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு. ஆனா மிஸ் திட்டுவாங்க. சரி ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுத்து வரேன். என்ன சார் இது? சயின்ஸ் வாத்தியார் வரலங்கக்கா என்ன அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்றீங்களே? சயின்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதா சார்? சண்முகமணி, அந்த வகுப்புக்கு எந்த வாத்தியார் போனாலும் அந்த பசங்க கலாட்டா பண்ணி அடுத்த வகுப்பையும் நடத்த விட மாட்டாங்க. சயின்ஸையும் நடத்தினாலும் நீங்க பொது அறிவு சம்பந்தமான ஏதாவது ஒரு பாடத்தை நடத்துறீங்களே. ராஜ்குமார் சவிதா ஆஷாத் ஐயோ வான்மதி இருக்கேன் சார். என்னாச்சு? ஒவ்வொருத்தருக்கும் சுதி ஏறுது, ஒவ்வொருத்தருக்கு இறங்குது. என்ன விஷயம்? எங்க வாத்தியார் வரல. 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம் நினைச்சோம். இப்படி வந்து கழுத்து அறுத்துட்டீங்களா சார்? சரவணன் இங்க வா. இங்க வாப்பா. ஏன்பா விளையாடுறியா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. என்ன பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்க? நீங்க விளையாடுறது அங்க. பால் ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த பக்கம் விழுந்திருந்தா பரவாயில்ல. 3ஆவது தடவை அந்த பொண்ணு மேலே விழுந்தா என்ன அர்த்தம்? ஃபுட்பால்னா அடிச்சா 4 பக்கம் பறக்கதான் செய்யும். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. என்னப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம டீச்சரை நீ வாப்போன்னு பேசுற? உங்களுக்குலாம் இந்த மரியாதை போதும். இந்தப்பா சரவணன், 1000 தான் இருந்தாலும் அவங்க எல்லாம் உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற டீச்சர். கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாதா? உங்ககிட்ட ஏதாவது பேசுனா தப்புப்பா, இப்படி எல்லாம் கை நீட்டி பேசாத. என்ன தப்பு என்ன பண்ணிடுவ நீ? என்ன பண்ணுவ நீ?
சரிப்பா, நீ பலசாலி, கையை விட்டு. என்ன மம்மி இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சரி சரி, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. நோ, எந்த காரணத்தை கொண்டு நீங்க இங்க வரக்கூடாது. லீவ் விட்ட உடனே நானே இங்க வரேன். ஹலோ ஹலோ மம்மி, ஹலோ. என்ன டாடி இது? பக்கத்துல தானே இருக்கீங்க, மம்மி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வேண்டாம், லீவ் விட்ட உடனே நானே வரேன். கண்டிப்பா வரேன். சரி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன விஷயம்? இல்ல, இவ்வளவு பேர் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு, பலமும் இருக்கே. அன்னைக்கு சரவணா உங்களை கை முறுக்கி அவமானப்படுத்தினப்பவே 4 அடி அடிச்சிருக்கலாமே, ஏன் சார் அடிக்கல? அப்படி இல்லம்மா, அன்னைக்கு நான் சரவணன் அடிச்சிருந்தேன்னா அவன் எனக்கு பயந்து அடங்கி இருப்பான், அவ்வளவுதான். திருந்தி இருக்க மாட்டான். ஒரு மாணவனை திருத்துறதான் ஆசிரியருடைய கடமை, அடக்கிறதல்ல. சரவணன் எந்திரிப்பா. சார், என்ன மன்னிச்சிருங்க சார், நான் திருந்திட்டேன் சார். மாமா, என்ன இது? இப்பெல்லாம் வர வர அவனா புக்ஸ் தூக்கிட்டு கிளம்பிடுறான். நேத்து சண்முகமணி செயலி இலக்கணம் எல்லாம் படிச்சுட்டு வர சொன்னா, நைட்டு படிச்சேன், வெடியால மறந்து போச்சு. இப்ப போன கேட்பான், சொல்லின்னு வச்சுக்கோ, அத்தனை பிள்ளைங்க முன்னாடி வாழ்னு கத்துவான். எனத்துக்கு வம்பு, அதனால தான் கிளம்பிட்டேன். இரு மாமா, ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் இப்படி பயப்படுறியா? சும்மா ரெடே. நேத்து சண்முகமணி ரோட்ல ரவுடிங்களை அடிச்சது பார்த்தே இல்ல. நானும் பதன்னு நம்மளே 4 விட்டானா அப்புறம் ஐயோனா வருமா அம்மானா வருமாடா? இரு மாமா, அன்னைக்கு கொடுத்த ஆஃப் பண்ற ஐடியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுல்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஐடியா பண்ணி அந்த சண்முகமணியை பாடம் நடத்த விடாம பண்ணிடுறேன். ஓகே? நெஞ்சமாப்பா? ஆமா மாமா, வா. மாமா, பெல் அடிச்சிருச்சு. கேம்ஸுக்கு போன கேர்ள்ஸ் பாய்ஸ் யாராச்சும் வந்துருவாங்க. நீ எதுக்கும் இங்க நின்னு கீழே ஒரு பார்வை பார்த்துக்க. யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு. டேய், எதுக்குடா பெரிய பட்சத்தை எடுக்கிற? காரணத்தோட தான். உட்காருங்க. இந்தாங்க சார். வெய்யி. ஏன் சார் இன்னைக்கு நீங்க டை கட்டல? இது நாட்டுல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, டை கட்டலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பீங்க, அதான் சொன்னேன். இன்னைக்கு அநேகமா யாருமே கிளாஸ்ல கலாட்டா பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் எடுக்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். ஐயா ஐயா தான். ஏண்டா வருஷத்துக்குள்ள என்ன வெடிகுண்டா வச்ச? சண்முகமணி மூஞ்சி இப்படி சுண்டி போச்சு. ஏன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் சொன்னீங்க. திருக்குறள்ல வர இன்பத்து பால் தானே? இல்லடா, அது பழைய போனது. அகனானூர்ல இருக்கிற தலைவன் தலைவி சம்பந்தப்பட்ட ஊழல் கூடலா இருக்கும் இல்லையா ஐயா? சிங்கத்து பரணையில பேய்கள் சம்பந்தப்பட்ட பாடம் நிறைய இருக்கு. அத நீங்களா இன்னைக்கு படிங்க. ஏதாவது சந்தேகம்னா நாளைக்கு நான் நிவர்த்தி பண்றேன். ஐயா ஐயா என்னையா Please, சொன்னதை செய்யுங்க. ஓகே. கொஞ்சம் நீ வெளியே வா. நானா? ஆமா வாமா. நண்பர்களே, இப்ப பிரியாக்கு மாத்திரம் தனியா பாடம் நடத்துவார் போல் இருக்கு. அப்புறம் பிரியா வந்து நமக்கெல்லாம் பாடம் நடத்தும். இது பார். பிரியா பிரியா இது பார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆசிரியர், நீ ஸ்டூடெண்ட். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அது நம்ம 2 பேருக்குமே அசிங்கம். பி கேர்ஃபுல். இந்தா புடி.
உன்னை தனியா கூட்டிட்டு வந்தாரு? ஆமா, இது என்ன லெட்டர்? சொல்லுடி, என்ன லெட்டர்? மாஸ்டர் கொடுத்தாரு. மாஸ்டரா? ஐ லவ் யூ. ஏய், நிஜமா அந்த கண்ணாடி எந்த வேலை செஞ்சது? என்னால நம்பவே முடியல. என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? இப்ப என்ன பண்ண போற? பதில் எழுத போறியா? சொல்லுடி. இது கொஞ்சம் கிளுகிளுப்பான சமாச்சாரம். யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். வா. உட்காருங்க. என்னங்க சார்? இனிமே நான் உங்ககிட்ட புஸ்தகம் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. நானே ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துட்டேன். போய் உட்காரு. போ. மாமா, இன்னைக்கும் பாடம் கிடையாது. இன்னைக்கு எதாச்சும்? ஆமா. பொறையுடைமை, அதாவது பொறுமை. பொறுமையில ரெண்டு விதம் உண்டு. ஒண்ணு, யாராவது ஏதாவது தப்பண்ணா கூட போனா போதுன்னு பொறுத்துட்டு போறது. இன்னொன்னு, நம்ம நமச்சிவாயம் பொறுமை. இத்தனை வயசாயும் அவனும் படிச்ச மாதிரி இல்ல, அவங்க அப்பனும் படிப்பு நிறுத்தின மாதிரி இல்ல. சும்மா இரு மாமா, வாத்தியார் பாத்துட்டு இருக்காரு, நீ வேற. பார்த்தா 5-6 சாப்பிடுறா. மாமா, பிரியா, சார் ஏதோ சொல்லுவார் போல் இருக்கு, போய் என்னன்னு கேட்டுட்டு வாம்மா. ஏய், என்னடா வாத்தியார் கிண்டல் அடிச்சிட்டு? சரவணன், கையெடு. உட்காருங்க. நீ வாமா. இத பாரு, இது செகண்ட் டைம் செகண்ட் லெட்டர். என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எமோஷன், அப்படி ஒரு ஃபீலிங். ஆனா என் உணர்ச்சிகளை எல்லாம் எப்படி வெளியே காட்டணும்னு தெரியாம அப்படியே உள்ள அடக்கி வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்ன செகண்ட் லெட்டரா? பரவாயில்ல, கண்ணாடி ரொம்ப ஸ்பீடா தான் போறாரு. ஐ லவ் யூ ப்ளீஸ். பாவண்டி, வாத்தியார கெஞ்சுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. இத பார், உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல. இது பாரு, நான் பதில் எழுதல, அவ்வளவுதான். அதுக்காக பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. இனிமே என் பக்கத்துலயே உட்காராத, சொல்லிட்டேன். ஏய், குட் மார்னிங். என்ன? கீப் இட். வாத்தியார் வேலைக்கு வந்துட்டா மாத்திரம் பத்தாது. உட்காருங்க. நீ படிப்புல, பாட்டுல, விளையாட்டுல எல்லாத்துலயும் கெட்டிக்காரங்கிறதுக்காக நீ எவ்வளவு குறும் பண்ணாலும் பொறுத்திருந்தோம். ஆனா என்ன குறும் பண்றது ஒரு லிமிட் வேண்டாம்? சண்முகமணி 2 தடவை வான் பண்ணியும் 3வது லவ் லெட்டர் இருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சு இருக்கணும்? இது வேற ஒரு தப்பான வாதியாரா இருந்தா இந்நேரம் அங்க வா இங்க வான்னு கூட்டி போய் ஏதாவது தப்பு நடந்திருக்கும். சண்முகமணி ஒரு உயிர்ந்த மனிதன். அதனாலதான் பிராங்க் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. உன் வயசுக்கு நீ பண்ற காரியமா இது? சார், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீ ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பேச வேண்டிய அவசியம் இல்ல? ஒரு சைடு கம்ப்ளைண்ட் வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் சைடு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு ஒரு தடவையாவது கேட்டீங்களா? அதான் லெட்டர் இருக்கு. எதுக்கு சார் திருப்பி லெட்டரே காட்டிட்டு இருக்கீங்க? அது யார் எழுதுனது, எதுக்கு எழுதுனது தெரியுமா உங்களுக்கு? யார் எழுதுறாங்க, எதுக்காக எழுதுறாங்க? அதோ அந்த ஆள் முத ஸ்கூலுக்கு வந்தப்போ. ஏய், என்ன ஆளுகிறன்ட்டு மரியாதையோட பேசு. நேத்து வரைக்கும் மரியாதை இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கிடையாது. என்ன கிடையாது? இது விஷயத்தை சொல்லுமா? அதான் இந்த ஆள் முத ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்தப்போ நான் விளையாட்டுக்காக டீச்சரா ஆக்ட் பண்ணி கலாட்டம் பண்ணேன். அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி தீக்கிறதுக்காகவே இவரா லெட்டர் எழுதி இவரா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு.
ஏய் நானா லெட்டர் எழுதுனேன்? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. ஆ? மனசாட்சி பத்தி நீங்க பேசுறீங்களா? முத லெட்டர் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வெளியில தெரிஞ்ச 2 பேருக்கு அசிங்கம்னு சொல்லல? அது உன் மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஐடியால நான் சொன்னேன். ஓஹோ, ரெண்டாவது லெட்டர் ஐ லவ் யூ ப்ளீஸ் நீ எழுதிட்டு என்ன சொன்னீங்க? என் உணர்ச்சிகள் அப்படியே அடக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லல? என்ன சண்முகமணி, ஒரே குழப்பமா இருக்கே. முதல்லயே 2 சைடும் கேட்டிருந்தா பரவாயில்ல, ஒரு சைடு கேட்டீங்கல்ல, அதான் குழப்பம். இத பாருங்க சார், மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் வாத்தியார் தொழில தெய்வீகமா நினைக்கிறேன். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணுக்கு நான் லவ் லெட்டர் எழுத கிடையாது. உலகத்துல இப்படி ஒரு நடிப்பா? ஆண்டவா. இல்லம்மா, சண்முகமணி சத்தியமெல்லாம் பண்றாரம்மா. நானும் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் லவ் லெட்டர் எழுதல. சண்முகமணி, அந்த பொண்ணும் சத்தியமெல்லாம் பண்ணுதே. சார், சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி சண்முகமணினா சந்தேகத்திற்கு இங்க அப்பாற்ப. பாருங்க, இங்க யாரும் பாடம் நடத்த சொல்லல, விஷயத்துக்கு வாங்க. நான் உங்ககிட்ட பேசல சார். நீங்க எப்ப என் மேல சந்தேகப்பட்டீங்களோ இனிமே இந்த ஸ்கூல்ல நான் இருக்க விரும்பல சார். நான் வரேன். இருக்கு சண்முகமணி, நான் உங்களை நம்புறேன். சுத்தம். இந்த பொண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? இந்த பொண்ணு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதனால ஒரு 15 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன சண்முகமணி, 15 நாள் சஸ்பெண்ட்னா இந்த பொண்ணோட படிப்பெல்லாம் கெட்டு போயிடுமே. இல்ல சார், இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்காரி. அதனால நைட் டே படிச்சு எல்லா படத்தையும் கரெக்ட் பண்ணிடுவா. 15 நாள் சஸ்பெண்ட் கொடுத்தீங்களே, அதோட நிறுத்திக்கோங்க. புத்திசாலி கெட்டிக்காரி இதெல்லாம் உள்ள அடி மனசுல இருக்கிறதால தானே லவ் லெட்டர் எழுதுறீங்க. சண்முகமணி, ஏய், இது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. வாய் மூடு. நான் எந்த தப்பு பண்ணல, ஆனா என்ன பத்தி எவ்வளவு கேவலமா எழுதிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளு தானே. என் மானம் போற அளவுக்கு அந்த ஆள் பண்ணிட்டாரு. அவரோட மானமும் சேர்ந்து போட்டோம். ஏய் நமச்சிவாயம், கிளாஸ் நேரத்துல அங்கேயே போய் நின்று இருக்க? உனக்காக தான் நின்றுக்கிற. எனக்காகவா? என்ன சமாச்சாரம்? நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? பிரியா ஒண்ணு உனக்கு லவ் லெட்டர் எழுதல. எங்க கூட சுத்திட்டு இருக்கான் கோலையா, அவன் தான் லவ் லெட்டர் எழுதி பிரியா பஸ்துக்குள்ள வச்சுட்டான். நிஜமாவா? பின்ன உன் பர்சனாலிட்டிக்கு பிரியா உனக்கு லவ் லெட்டர் எழுதுவா? ஏய், என் பர்சனாலிட்டி பத்தி எல்லாம் நீ பேசாத. என்ன நடந்தோ அதை சொல்லு. என் படிப்பு மேல சத்தியமா சொல்றேன், ஆனா நீ நம்ப மாட்டேன். என் தலை மேல சத்தியமா சொல்றேன், பிரியா ஒண்ணு தப்பு பண்ணல. எல்லாம் எங்க கூட சுத்திட்டு இருக்கிற அந்த கோலையா, அவன் பண்ணதுதான். பாவண்டி சண்முகமணி மாஸ்டர், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. யாரோ ஒரு பையன் செஞ்ச காரியத்துக்காக 2 நாள் அவரை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டி தீத்துட்ட. இப்ப என்ன பண்ண போற? பெண்ணுக்கும் மதிப்பெண் உண்டு. எப்படி எனில், பெண்ணாக பிறக்கும் போது 25 மதிப்பெண்களை பெறுகிறாள். பின்னால் பூப்படையும் பொழுது 50 மதிப்பெண்களை பெறுகிறாள். திருமணம் முடிந்து மனைவி என்ற ஸ்தானத்தை அடையும் பொழுது 75 மதிப்பெண்களை பெறுகிறாள். என்னடி ஆழ்ந்த சிந்தனை? இத பார், மரியாதையா வாதியாட்ட போய் சாரி சொல்லிடு. இல்ல, வெறும் சாரி சொன்னா மட்டும் பத்தாது. வேற ஏதாவது சொல்லணும் போல தோணுது. வேற என்ன? ஏய் பிரியா, மாஸ்டர் உன்னை தேடி ஹாஸ்டலுக்கு வந்தாரு. நீ இங்க இருக்கேன்னு சொன்னேன், தோ வந்துட்டு இருக்காரு. ஏய், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. எதுக்கு? விஷயம் இருக்கு, போங்கடினா. ம் ம். என்ன மன்னிச்சிரு பிரியா. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, இட்ஸ் ஈஸியர் டு புல் டவுன் தேன் டு பில்ட் அப்னு. அழிக்கிறது சுலபம், ஆனா ஆக்குறது ரொம்ப கஷ்டம். அவசரப்பட்டு மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு புரியல. சார், ஒரு பொண்ணோட பேரு முத ஒரு ஆம்பளை கூட சேர்ந்து வர்றது கல்யாண பத்திரிகையில தான். ஸ்கூல் காம்பவுண்ட் செவர்ல இருந்து ஹாஸ்டல் பாத்ரூம் வரைக்கும் என் பேர் உங்க பேரோட சேர்ந்து வந்துருச்சு. இனி வேற வழி இல்ல. இனிமே நம்ம 2 பேரும் சீரியஸாவே லவ் பண்ணிடுவோம். எது? ஐ லவ் யூ சார்.
என்ன சார் பதிலே சொல்லாம போறீங்க? இத பார், நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு ஆசான். எங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை பேசுனதே தப்பு. தப்புதான். ஆனா என்னமோ தெரியல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயமே வந்தது. நீங்க சொல்வீங்களே ராமாயணத்துல சுவாரஸ்யமான பகுதியே சுந்தரகாண்டம்னு. என் வாழ்க்கையே ஒரு குட்டி ராமாயணம் மாதிரி தான். ஆனா இது வரைக்கும் அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்ல. இப்போ உங்க மேல ஒரு லவ் வந்திருக்கே, இதைத்தான் நான் சுந்தரகாண்டமா நினைக்கிறேன். இது சுந்தரகாண்டம் இல்ல, யுத்த காண்டம். ஏதோ நான் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்த பாரு, அது ஏன் தப்பு. இத பாரு, அனாவசியமா என் பேர் ரிப்பேர் ஆக்கிறாத. மரியாதையா நீயா உன் அபிப்பிராயத்தை மாத்திக்கோ. என்ன சார் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? ஒரு அழகான பொண்ணு திடீர்னு ஐ லவ் யூன்னு சொன்னா ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ராத்திரி பூரா நல்ல யோசனை பண்ணி பாருங்க, காலையில நீங்களே ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க. அப்புறமா நீங்க என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரியா இருக்கும். See you. Good morning sir. ஏன் சார் வாரம் பூரா எங்களால உங்களுக்கு தலைவலி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்காவது ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைச்சேன். பூந்தோட்ட கால்காரன் ஆயிட்டீங்களே. அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணணும் சார். மாலதி, என்ன சார்? கொஞ்சம் இங்க வாமா. அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கவளாச்சே, காலங்காத்தால இங்க உங்க வீட்டுக்கு வந்தா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், நீ போ. போடி. ஒண்ணு இல்ல சார், ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு மாலத்தி வீட்டுக்கு பேயிங் கெஸ்டா வந்திருக்கேன். தங்கறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாச வாடகை 1000 ரூபாய். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, துயரத்துல இருந்து விடுபட்டு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வர்றது சுந்தரகாண்டம்னு. இப்ப நான் உங்களை நெருங்கி வந்திருக்கேனே, இதான் நம்ம சுந்தரகாண்டத்தோட முதல் கட்ட நடவடிக்கை. இத பார், தேவையில்லாம ஒரு நிறைவேறாத ஆசையோட சுத்திட்டு இருக்காரு. இது என் ஒரே ஆசை, கடைசி ஆசை. எப்படி உங்களை அடைஞ்சே தீருவேன், இல்லனா என் ஆத்ம சாந்தி அடையாது சார். ப்ளீஸ். ஏய், கையில கத்தி வச்சிருக்கேன், அப்படி ஏத்தி. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தனியா போகாதீங்க, நானும் வரேன். உங்க ஸ்கூட்டர் பேக் சீட்ல என்னையும் உட்கார வச்சுக்கோங்க. அப்ப போகும்போது மத்த விஷயம் ஜாலியா பேசிட்டே போலாம். டாடா பை பை. வணக்கம் சார். வணக்கம். நீ உள்ள போமா. கரெக்டா 10:30 மணிக்கெல்லாம் வந்துருவீங்கன்னு நினைச்சேன். அது பாப்பா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்களும் உள்ள வாங்களேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஏய் மாலதி, என்னடி இது? வாத்தியாருக்கு யாரும் சொந்த பந்தம் இல்ல, அனாதன்னு சொன்னேன். இப்ப யாரும் ஆட்டோல இறங்கி உள்ள போறாங்க. பொண்ணு மட்டும் தான் உள்ள போயிருக்கு, பெரியம்மா வெளியே தான் இருக்காங்க. அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஐயோ, நீ வேற குண்டை தூக்கி போடாதடி. ஏய் மாலதி, என்னடி விஷயம்? அடே, வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆனா ஆட்டோ வந்து நிக்குது. பெரியம்மா அதே அம்மா தான், ஆனா பொண்ணுங்க மட்டும் மாறி மாறி வருதுங்க. வழக்கம் போல அந்த அம்மா வாசல்ல உட்காந்துக்குவாங்க, பொண்ணுங்க மட்டும் உள்ள போயிடுங்க. அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம், சில நேரத்துல அரை மணி நேரம் கூட ஆகுது. விஷயம் என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு ஓரளவுக்கு புரியுதுப்பா. ஏண்டி எல்லாரும் எனக்கு வேடிக்கை கொடுக்குறீங்க? ஏய், உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்க ஏதாவது சந்து பந்து இருக்கா? இருக்கே, வாத்தியார் பெட்ரூமே தெரியும். வா வா வா. அலையாத, வாடினா. 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு, அதாவது ஒவ்வொரு திரி இருக்கிற இடமும் ஒவ்வொரு முகம், அதுதான் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு. ஒரு பெண் முதலா திருமணம் முடிந்து புகுந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்போ அந்த 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு கொடுத்து யார்ட்ட சொல்லுவாங்க. அது எதுக்கு உனக்கு தெரியுமா? குத்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்படி இல்லம்மா. அன்பு, நிதானம், மன உறுதி, சகிப்புத்தன்மை, சமயோசித புத்தி, இந்த 5 குணங்களும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு அத்தியாவசியம். அதனாலதான் ஒரு பொண்ணு முதலா புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த 5 குணங்களையும் நினைவுபடுத்துறதுக்காக 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏத்த சொல்றாங்க. இதுதான் தத்துவம். இது ஒரு சாதாரண விஷயம், இது கூட தெரியாதா? சரி, போலாம். என்ன சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க, அவளு திருப்தியா இல்ல. இதுல தப்பா நினைக்க என்ன சார் இருக்கு? நீங்க சின்ன வயசுலயே தாய் தகப்பனை எழுந்து அனாதை ஆயிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத உங்க வாழ்க்கையில லட்சியமா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் அனாதை பொண்ணை பார்த்தாலும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்க பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணாமா? அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் ஒரு பொண்ணை பார்த்து கேள்விங்களே தேடிட்டு இருக்கீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? எங்க ஆசிரமத்துல 300-400 பொண்ணுங்க இருக்காங்க. வாரம் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரேன். அதுல உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கட்டிங்க. நீங்க எந்த பொண்ணை கட்டிட்டாலும் அது எங்க சொந்த பொண்ணை கட்டிட்ட மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க. வரேங்க. நிறுத்துங்க. ஏங்க, தமிழ் பண்ணி சண்முகமணி வீடு தானே? நான் தான் சண்முகமணி. ஓ, நீங்க தானா? நான் அனாத ஆசிரமத்துல இருந்து பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன்.
சிவானந்த அனாதாசம் ஆமா சார். வழக்கமா வேற ஒரு பெரியமா வருவாங்களே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓ. அப்புறம் முஸ்லிம் பொண்ணா இருந்தா பரவாயில்லைங்களா? எம்மதமும் சம்மதமே. ஓகே சார். ஏமா இங்க வா. இவர்தாமா. சலாம் அலைக்கும். இல்ல உங்களுக்கு இன்னும் எனக்கு சரியா பிராக்டிஸ் இல்ல. ஓகே ஆச்சுன்னா அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். உள்ள போலாம். வெரி குட். நாடக நடிகைங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. இந்தாங்க புடிங்க. இதே ஹோட்டல்ல கிளம்புங்க. ஓகே, தேங்க் யூ. பாய். உன் பேர் என்னம்மா? சுல்தானா ரஜிம் மஜிம் ஜிம்கானா மஜா பேகம். தெளிவா மனசுல பதிஞ்சிருச்சு. பொது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்கலாமா? கேட்கலாம் சார். ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க ஆசிரியர், அத முதல்ல நிவர்த்தி பண்றீங்களா? அவசியம். ஏன்னா அது என் கடமையாச்சே. என்ன உன் சந்தேகம்? ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டதும் ம். பிறந்த குட்டி தாய் கிட்ட போய் எப்படி கரெக்டா பால் குடிக்குது? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியலையாமா. அது சார், ஆடு மாடுகளுக்கெல்லாம் 5 அறிவுதான். நம்மள மாதிரி பேச தெரியாது. அதனால குட்டிக்கு பசின்னு சொல்ல தெரியாது, தாய்க்கு இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்ல தெரியாது. அப்படி இருக்கும்போது பிறந்த குட்டிக்கு பசின்னதும் நேரா போய் வாழை கடிக்க வேண்டியதானே? எப்படி கரெக்டா பாலை குடிக்குது? திஸ் இஸ் வெரி 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 சிம்பிள் மேட்டர். இது நீ ஆசிரியர் லெவலுக்கே கேட்கணுங்கிறது இல்ல. ரோட்டை யாராவது கேட்டிருந்தா கூட அவங்க இதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. பொதுவாவே இறைவன் படைப்புல உயிர்களுக்கு இயற்கையாவே சில குணாதிசயங்கள் உண்டு. அதுதான் இது. அப்படிங்களா சார்? எஸ். 5 அறிவுள்ள பிராணிகளுக்கே இயற்கையாவே இப்படி ஒரு குணாதிசயம் இருக்கும்போது 6 அறிவுள்ள பொண்ணா பிறந்தவ, அதுலயும் 10-15 வருஷம் அம்மா அப்பா கூட வளர்ந்தவ, இப்படிப்பட்டவளுக்கு இயற்கையாவே ஒரு குடும்பம்னா என்ன, குடும்ப நிர்வாகம்னா என்ன, புருஷனை எப்படி அனுசரிச்சு போகணும், இதெல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்காதா? இதுக்கு ஒரு இன்டர்வியூ தேவையா சார்? நீங்க என்ன டைபிஸ்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க? ஹையர் தெரியுமா, லோயர் தெரியுமா, முன் அனுபவம் இருக்கான்னு கேக்குறதுக்கு. இந்த விஷயத்துல எனக்கு முன் அனுபவம் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல எனக்கு 7-8 வருஷம் சர்வீஸ்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? பதில் சொல்லுங்க சார். குட். புத்திசாலித்தனமான பதில். இதுவரைக்கும் உங்க ஆசிரமத்துல பல பேர் இன்டர்வியூ பண்ணிக்கிறேன். ஆனா யாருமே போட்டி போடுற அளவுக்கு இப்படி ஒரு பதில் சொல்ல. ஐ லைக் யூ. தேங்க் யூ. நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தட்ஸ் ஆல் ஓவர். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குட். இதுதான் தன்னடக்கங்கிறது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான். கடைசி வரை நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொன்னா பாரு. அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அது பிளாட்டோ சொல்லு சார். பிளாட்டோ சொல்லியா? வேற யார் சொன்னாங்க? சாக்ரட்டிஸ் சொன்னாரு. சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்னுடைய ஸ்டூடண்ட் தான் பிளாட்டோ. அதனால ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன். பட் இட்ஸ் ஆல்ரைட். நான் கேட்க வந்து கேட்கலாமா? கேளுங்க சார். ஒரு பெண் முதலா புகுந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது 5 முகங்கள் கொண்ட குத்துவிளக்கு கேட்ட சொல்றாங்களே, அதனுடைய தத்துவம் தாத்பரியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இல்ல? கன்ஃபியூஷனா இல்ல? நீ திங்க் பண்ணு. உனக்கு தெரியலனா அதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். இப்ப சார், உங்க வீட்ல குத்துவிளக்கு இருக்கு. ஆனா குத்துவிளக்கே இல்லாம சிம்னி விளக்கு இருக்கிற வீடுங்க எத்தனையோ இருக்கு. சிம்னி விளக்கும் இல்லாம மண் விளக்கு இருக்கிற வீடுங்களும் இருக்கு. மண் விளக்கு கூட இல்லாம தெரு விளக்குல வாழற குடிசைங்களும் இருக்கு. தெரு விளக்கும் இல்லாம நிலா வெளிச்சத்திலேயே பிளாட்ஃபார்ம்லயே வாழறவங்களும் உண்டு. அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற அன்பு, நிதானம், மன உறுதி, சமயோஜித புத்தி, சகிப்புத்தன்மை இதெல்லாம் எதுவுமே இல்லையா? ஏதோ உங்க வீட்ல குத்துவிளக்கு இருக்கு, அதனால அதோட தத்துவத்தை பத்தி கேள்வியை கேட்டீங்க. அப்ப குத்துவிளக்கு இல்லாத வீட்டு பெண்கள் எல்லாம் குடும்ப பெண்களே இல்லைங்கிறது உங்க அபிப்பிராயம், அப்படித்தானே? என் மனசுக்குள்ள இந்த பதில கரெக்டா நீ சொல்லிட்ட. ஓகே, பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஓவர். இனிமே ஜெனரலா சிலதெல்லாம் கேக்குறேன். உனக்கு பாட வருமா? ஏன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? சச்சா, அப்படி இல்ல. நான் வேலைக்கு போயிட்டு சாயங்கால நேரத்துல ஓய்வா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கை காலெல்லாம் அமுக்கி விட்டு ஒரு இருங்க. நீங்களும் கை கால் அமுக்கி விடுவீங்களா? அப்ப சரி, பாட தெரியும். எங்க ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். உங்க வயசுக்கு பாடவா இல்ல என் வயசுக்கு பாடவா? அது என்ன பாட்டுல என் வயசுக்கு உன் வயசுக்குன்ட்டு? என் வயசுக்கே பாடு பார்க்கலாம். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. என்ன இவ்வளவு புராதன காலத்து பாட்டு பாடுற? எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிருச்சு? நீங்க தான் வாத்தியார் உத்தியோகம் பாக்குறீங்களே. என் உத்தியோகம் வாத்தியார் உத்தியோகமா இருக்கலாம். பட் ஐ அம் ஸ்டில் யங் சாப். உங்ககிட்ட எதுக்கு வம்பு? எதுக்கு நீயே உன் வயசுக்கே பாடு. என் வயசுக்குனா ஒரு மாதிரியா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஒரு பனிப்படர்ந்த மலை, அங்க 15-20 பெண்கள் புடசூழ. 15-20 பெண்களா? நடுவுல நான் வரேன். வந்து
யாரை சார் தேடுறீங்க? இல்ல சிவானந்த ஆசிரமத்துல இருந்து உன்ன ஒரு அம்மா கூட்டு வந்தாங்கல்ல, அவங்கள தான் பார்த்தேன். அவங்க வரதுக்கு 15 நிமிஷம் ஆகும். என்ன விஷயம் சார்? ஒண்ணு இல்ல, கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத அவங்ககிட்ட சொல்லணும். அதான். சரி, முகத்தை நீங்க ஒரு தடவை கூட பார்க்கலையே. சேச்சே, எனக்கு அகந்தான் முக்கியமே ஒழிய முகத்தை பத்தி கவலையே கிடையாது. நிஜமாவா சொல்றீங்க? ஷூர். வார்த்தை மாற மாட்டீங்களே. சண்முகமணி ஒரு வார்த்தை கொடுத்தானா என்னைக்கு மாற மாட்டான். தேங்க் யூ சார். சார், வேண்டாம் சார், அப்படி பார்க்காதீங்க சார். நீங்களே உங்க வாயால என்னை எல்லா விதத்துலயும் பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டீங்க. வாக்கு மாற மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு காரணத்தினாலதான் என்ன வேண்டாம் சொல்றீங்களா? ஆமா, மாணவிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் மறுக்கிறேன். பிரியா, பிரியா, நில்லுமா, நில்லுமா. என்னம்மா இது? உன்னாலதான் இந்த ஸ்கூலுக்கே பெருமை நினைச்சேன். திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போறியாமா? ஐ எம் சாரி சார். சார், என்ன மேட்டர்? திடீர்னு இப்படி என்கிட்ட வந்து படிப்பு நிறுத்திக்கிறேன், ஸ்கூல் விட்டு நினைக்கிறேன், எனக்கு டிசி கொடுங்கங்கற. இத பாரு பிரியா, உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கேயோ சிலோன்ல இருக்காங்க. அவங்கள கலந்துக்காம இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் நீ எடுக்கிறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லம்மா, இந்த வயசுல படிப்பு நிறுத்துற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? சார், எனக்கு படிப்பை விட லைஃப்ல வேற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதனால டிசி கேக்குறேன். இல்லம்மா, நான் சொல்லுங்க சொல்ல சார், கொஞ்சம் நான் பேசி பார்க்கறேன். பிரியா, ஒரு நிமிஷம் இப்படி வா. சாரி மிஸ்டர் சண்முகமணி. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே தான் நான் ஸ்டூடெண்ட் இல்லையே. இது நம்ம சுந்தரகாண்டத்தோட 2வது கட்ட நடவடிக்கை. See you today evening. Bye. Bye. Tata friends. Bye bye. சண்முகமணி, கில்லாடி நீ. எப்படியோ அந்த பொண்ணை டிசி வாங்க வச்சுட்ட. எப்ப கல்யாணம்? இதெல்லாம் கூப்பிடுவல. யமகாலகப்பா. கண்மணி சார், உங்களத பார்க்க வந்து வாங்க. என்ன? இனிமேல என்னால உனக்கு தொல்லை இருக்காது. ஏன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு நின்னுட்டேன். நாளைக்கு காலையில முருகன் கோயில்ல எனக்கும் சாவித்திரி டீச்சருக்கும் கல்யாணம். அவசியம் என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற. முடிஞ்சா எனக்கு துணை மாப்பிள்ளையே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் சண்முகமணி, என்ன யோசிக்கிற? பத்திரிக்கை போடி. டீச்சர், உங்களோட கொஞ்சம் பேசணும். இப்படி வாங்க. டேய், நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு, அது கூட நீ என்ன பேசுற? இல்ல, இது ஸ்கூல் மேட்டர். வாங்க. சரி சரி, பேசிட்டு இருங்க. நான் பக்கத்து வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் டீச்சர், நமச்சிவாயம் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சே, எப்படி அவனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? சார், இது வரைக்கும் இன்னைக்கு 7-8 மாப்பிள்ளைங்க வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்களே எனக்கு ஆம்பளைங்களா தெரியல. என்ன காரணம் தெரியுமா? வந்தவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, எவ்வளவு சீர்வரிசை செய்ய போற அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா மிஸ்டர் நமச்சிவாயம், டீச்சர், என்கிட்ட பணம் இருக்கு, படிப்பு இல்ல, உங்ககிட்ட படிப்பு இருக்கு, அதனால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. அந்த இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ஒத்துக்கிட்டேன். 1000 தான் இருக்கு டீச்சர், அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லையா? அதனால என்ன சார், கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? இப்ப கூட அவர் என்னோட ஸ்டூடெண்ட். அவருக்கு ஏதாவது தெரியலன்னா வீட்டுல வச்சு சொல்லி கொடுக்க போறேன். படிக்கிற நேரத்துல என்னோட ஸ்டூடெண்ட், மத்த நேரத்துல ஹஸ்பண்ட். தட்ஸ் ஆல். என்ன பேசியாச்சா? பேசியாச்சு. கொடுங்க. அவசியம் எங்க கல்யாணத்துக்கு நீங்க வரணும் சார். டேய், நேரத்தோட வந்துடுறா. வாங்க. என்னமோ குரு சிஷ்யன் சிஷ்யை இப்படி எல்லாம் டயலாக் விடுவீங்களே. இப்ப சாவித்ரி டீச்சர் மேட்டருக்கு என்ன சொல்றீங்க? இத பார், உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. நான் படிக்கிற காலத்துல ஒரு வாத்தியார் என்ன பண்ணாரு தெரியுமா? தங்கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணை கூட்டு ஓடிட்டார். அவமானம் தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் தற்கொலை பண்ணிட்டாங்க. அது இன்னும் என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நில்லுங்க. எப்ப பாரு நீங்களா ஒரு தத்துவம் சொல்லிட்டு நீங்களா சமாதானம் ஆயிட்டா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இது நம்ம சுந்தரகாண்டத்தோட அதிரடி நடவடிக்கை. ஏம்மா, இது என்ன அருணா கொடினா நினைச்ச திருமாங்கல்யம்மா? அதுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா? அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்க. இத பாரு, நான் வரும்போது கூட ஸ்கூல்ல பிரின்சிபால்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். உன்னை எப்படியாவது 4 நாள் சமாதானப்படுத்தி பழையபடி ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். தயவு செய்து ஸ்கூல்ல சேர்ந்து ஒழுங்கா படிமா. சாரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் மனைவிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சி
ஒரு 75 மார்க்காவது வாங்குறதா? நீ 100க்கு 100 வாங்கு, வேற வேணா கல்யாணம் பண்ணிட்டு. நான் வேணா நான் சொன்னேன், என்ன விட்டுரு. மாட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை இதை நீங்க என் கழுத்துல கட்டுறீங்க. அப்படி இல்ல யாரோ ஒரு வாத்தியார் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுனதால அவங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது உங்க முதல் அனுபவம். இப்போ ஒரு வாத்தியார் ஏமாத்தினதுனால ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு சாக போறா. இது உங்க 2வது அனுபவம். கல்யாணமா கருமாதியா ரெண்டும் உங்க கையில தான் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் வரேன். ஏய், ஃப்ரைடே இத மணமக்களா சந்திப்போம். ஆனாலும் நீ பண்ணது ரொம்ப அநியாயண்டி. விஷம் சொல்லி வாத்தியார ரொம்ப தான் மிரட்டிட்ட. பாவம், நேத்து வீட்டை பூட்டிட்டு போனவர் தான். இன்னைக்கு சாயங்காலம் நீ கொடுத்த கெடு கூட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஆளை காணோம். சில விஷயங்கள்ல அதிரடி நடவடிக்கை தான் கை கொடுக்கும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சாதாரண விஷயத்துக்கே ஸ்கூலை விட்டு ஓடுறேன்னு அநேகமா இப்ப ஊரை விட்டு ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னது, வாத்தியார் வீட்டுக்கு டாக்ஸி வந்துட்டு இருக்கு? வாமா. ஏய் செல்வமணி, என்னடா திடுதிப்புல கல்யாணம் முடிச்சுட்டு நிக்கிறா? ஏன் சார், எங்க கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வந்து கூட்டோம்ல, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? யாருக்கடி ஆரத்தி தட்டு? நம்ம சண்முகண்ணி மாலையும் கழுத்துமா நிக்கிறாரு, பாக்கல? உள்ள போலாமா? கொஞ்சம் இருங்க சார். பொண்ணு முதல்ல வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சார்பா பொண்ணு கழுத்துல நகை நட்டு ஏதாவது போடணும். யாராவது இருக்காங்களா? இல்ல டீச்சர், நான் அவசரமா கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுனால எந்த ஏற்பாடும் பண்ணல. நாளைக்கு நான் நகை நட்டு போட்டுறேன். இல்ல சார், சில சம்பிரதாயங்கள் எல்லாம் கண்டிப்பா செஞ்சாகணும் சார். அட வாத்தியார் ஏதோ அவசரமா அனாத ஆசிரமத்துல இருந்து கல்யாணத்தை முடிச்சு வந்திருக்காரு. அவரும் பாவம் அனாத. இதுல போய் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பாத்துக்கிட்டு. இல்ல சார், சில சம்பிரதாயங்கள் எல்லாம் கண்டிப்பா செஞ்சாகணும். அட அவர் அனாதன்னு சொல்றாரு, திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? சரி விடுங்க. உலகத்துல யாரும் அனாதை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் உதவிக்கு இருப்பா. நீ வாமா. வா செல்வமணி, இப்பதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க. இனி எப்ப சமையல் செஞ்சு எப்ப சாப்பிடுறது? 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு 8 சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல, சீக்கிரம் பண்ணிடுவாப்ல. டேய், நீ இப்படித்தானே சொல்லுவ? ஏன் டீச்சர்? என்ன நமச்சிவாயம்? நம்ம வீட்டுல ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாமா? ஓகே நமச்சிவாயம். வாங்க போலாம். என்ன சண்முகமணி, திடீர்னு ரூட் மாறணுமா தெரியுது? நான் வேற மாதிரி கால்குலேஷன்ல போட்டு வச்சிருந்தேன். நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் போடுவீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? குட் ஈவினிங் சார். வாழ்த்துக்கள். என்ன? விளக்கேத்துமா. என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மலர் படுக்கை. இத பார், நான் எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சு வந்தேன் தெரியுமா? நீ பழையபடி பள்ளிக்கூடத்துல சேர்ந்து உன்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் நைட். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதானே நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கரெக்டா இருக்கும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க சண்முகமணி, வந்திருக்கிறது தெய்வான. வள்ளி நான் வந்தா தானே கதை முடியும். யாரு? யாரும் இல்ல. இது பாருங்க, இந்த ஒரு பொண்டாட்டி இல்ல, இன்னும் 7 பொண்டாட்டி நீங்க கட்டினாலும் 8வது பொண்டாட்டியா ஒரு நாளாவது உங்க கூட நான் கை கோத்து சுத்தல என்ன சுத்துறேன். திஸ் இஸ் சேலஞ்ச். ஆண்டவா,
என்னது அங்க உட்காந்துட்ட? பரவாயில்லைங்க, இங்கேயே இருக்கேன். நோ நோ நோ, மேல வந்து உட்காரு. இல்லைங்க, அங்க உட்கார்ந்த மரியாதையா இருக்காது. இவ்வளவு நேரம் பெண்ணுரிமை பத்தி பாரதியார் மாதிரி படிச்சு சொன்னேன். நீ மறுபடியும் அங்க உட்கார்ந்தது என்ன அர்த்தம்? முதல்ல பெண்கள் காம்ப்ளெக்ஸ் விட்டுறணும். அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க முன்னேற முடியும். கமான் கமான், உட்கார். நல்லா உட்காரு. இல்ல, சரியா இருக்கு. ஓகே. எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் 3. அது என்னன்னு தெரியுமா? சொல்றேங்க. முதல் விஷயம், ஐயோ அடிக்கடி பட்டுச்சா? என்னது இவ்வளவு வீக்கா இருக்க? ஒரு சின்ன தட்டு தட்டுனதுக்கு இப்படின்னா இன்னும் பின்னால போக போக இத பாருமா. நாளையில இருந்து நீ நல்லா சாப்பிடு. ஏன்னா சுவர் இருந்தா தான் சித்திரம். இன்னையில இருந்து பெரிய பெரிய குடும்ப பாரமெல்லாம் நீ சுமக்க வேண்டியிருக்க. அது சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ 3 சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. கரெக்ட். நான் ஏதோ ரூட் மாதிரி போனா கூட நீ கரெக்டா பாயிண்ட்லயே நிக்கிற. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் அப்பா அம்மா. ஏன்னா இந்த உலகத்தை நான் தெரிஞ்சுக்க காரணமா இருந்ததே அவங்கதான். 2வது விஷயம், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு. ஏன்னா அவங்க மூலமா தான் இந்த உலகத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3வது, இப்ப நீ வந்துட்ட. இதுக்கு முன்னால எனக்கு பிடிச்ச 3வது விஷயம் புக்ஸ், அதாவது புஸ்தகங்கள். சீதர், அந்த புஸ்தகங்களை நான் ஒரு பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன். ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் வேலைக்கு போன நேரத்துல உனக்கு வீட்டுல போர் அடிக்குன்னு வச்சுக்கோ, நீ எல்லா புஸ்தகங்களையும் புரட்டலாம், அப்படியே ஜீவி ஆயிடலாம். அந்த டேபிள்ல மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எடுமா, அந்த புஸ்தகத்துல நிறைய விஷயம் இருக்கு. எடு. அதுல மில்டன் என்ன சொல்றான்னா, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் மிக மிக அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கான். என்னது? டேபிள் மேல புத்தகம் சொன்னீங்களே, இருக்கிறதுலயே பெருசுதான். பெருசா? நீ என்ன படிச்சிருக்க? என்னம்மா சில மாதிரி நிக்கிற? என்ன படிச்சிருக்க? அது என்னது புது பாவம்? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ்? என் மேல தப்பு இல்லைங்க. நேத்து வருஷத்துக்கு முந்தின வருஷமே என்ன 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்களா? அப்புறம் 5ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து இவ 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு லாக்கி இல்ல, இவ்வளவுக்கு 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டீங்கன்னு பழையபடி 4ஆம் கிளாஸ்ல போட்டாங்க. அப்புறம் நான் நல்லா படிச்சேன்னு 4ஆம் கிளாஸ்ல இருந்து மறுபடியும் 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க. அப்ப நான் இங்கிலீஷ்ல are you able to follow me கேட்டதுக்கு இப்படி தலையாட்டினே? அது நீங்க ஆட்டுனீங்க, அதனால நானும் ஆட்டினேன். ஏனுங்க ஆப்செட் ஆயிட்டீங்களா? எது ஆப்செட் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். புரியலம்மா. இல்ல, முதல் ராத்திரில மட்டும் எந்த காரணத்தை கொண்டு புருஷன்கார ஆப்செட் ஆயிடக்கூடாது. அப்படி ஆப்செட் ஆயிட்டா அப்புறம் வாழ்க்கை பூரா ஆப்செட் ஆயிடுவாங்கன்னு எங்க ஆசிரமத்துல சொன்னாங்க. அது ஆப்செட் இல்லம்மா, அப்செட். என்ன? அதான் நீங்க சொன்னீங்களா? அதான். ஓகே. படிப்பு விஷயத்துல நானே சொன்னனே, மில்டன் சொன்னான்னு, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை சகிப்புத்தன்மை. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். சரி, அது போட்டும். சமைக்க தெரியுமா? பயப்படுத்தாதம்மா. சமைக்க தெரியுமா தெரியாதா கரெக்டா சொல்லு. இது ஏதோ டபுள் ஐடியால தலையாட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இத பாரு, தெரியும் இப்படி ஆட்டு, தெரியல இப்படி ஆட்டு. அதெல்லாம் பிரமாதமா சமைப்பேங்க. சமையலாம் நிஜமா நல்லா சமைப்பேன். நிஜமா தான். ஓகே. இப்ப வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வெஜிடேரியன்லயும் விசேஷமா ஏதாவது செஞ்சா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன்ல சிக்கன், மட்டன், ஃபிஷ், அப்புறம் எறா, நண்டு, இதுல எந்த ஐட்டம் உனக்கு பிரமாதமா சமைக்க வரும்? எறாவா இல்ல நண்டா? சொல்லு. இத பாரு தெய்வன, முடிஞ்ச வரைக்கும் பேசி சமாளிச்சு பாரு. எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வி கேட்டு மாட்டிக்கிற நிலைமை வை. டக்குன்னு எழுந்து லைட் ஆஃப் பண்ணிடு. இருட்டானாலே ஆம்பளைக்கு மூடு மாறிடும். அப்புறம் கவலையே கிடையாது. இப்ப வெஜிடேரியன்ல கூட எனக்கு வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள். டேய் டேய் இரு. எதுக்காக இப்ப லைட் ஆஃப் பண்ணி இவ்வளவு அவசரமா கதவை தாள் போடுற? இல்ல, சீக்கிரமா. சீக்கிரமாவா? சீக்கிரமா படுத்துருவோம். சீக்கிரம் படுத்துக்கிறதா? ஏமா
இப்பதான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பமாகுது. என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கணும், உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தா தான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறமா சந்தோஷமா இருக்க முடியும். உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே பேச்சுவார்த்தை வேணா கொடுங்க. ஏனுங்க கோவங்களா? உங்களை தானுங்க கோவங்களா? ஒரு கோபம் இல்ல. பின்ன அந்த பக்கம் பார்த்தே பார்த்துட்டு இருக்கீங்க. சும்மாதான். பேச்சுவார்த்தை மட்டும்தான் வேணாம்னு சொன்னேன், மத்ததெல்லாம் வேணாம் நான் சொன்னேன். பரவாயில்ல, எங்க எல்லாத்துலயுமே அறகுறையா இருப்பியோன்னு ஒரு பயம் இருந்தது. காலையில எத்தனை மணிக்கு எழுப்ப? இன்னும் தூங்கவே இல்லையம்மா. பரவாயில்ல இருங்க. காலையில 9 மணிக்கு தான் ஸ்கூலு, 6 மணிக்கு நெஸ்கேப் காப்பியோட எழுப்பு. டிஃபன் என்ன பண்ண? அத காலையில பாத்துக்குமே. இல்ல இப்பவே சொல்லிடுங்க. சேமியா உப்புமா பண்ணு. ம். அப்புறம் உங்க ஆசிரமத்துக்கு வந்து உன்னை நான் பார்க்க வந்தனே. ஐயோ இப்ப எதுவும் பேசாம பார்த்துக்கலாம். ஏய், நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதனால என்ன பேச வேண்டாங்கற? இல்ல பேசாம நான் பார்த்துக்கலாம். பேசிட்டேன் திரும்ப நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நான் பேசிட்டேன் திரும்ப நீ பதில் சொல்லு. மாமி மாமி என்னம்மா? தப்பா நினைச்சுக்காதீங்க மாமி. எங்க வீட்டுக்காரரு அவர் மாதிரியே நல்லா படிச்ச பொண்ணா, சமையலுக்கு மேலெல்லாம் பிரமாதமா தெரிஞ்ச பொண்ணா கட்டிக்கணும்னு நினைச்சார் போல இருக்கு. நேத்து ராத்திரி நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சேன்னு சொன்னதுக்கு முகமெல்லாம் சுண்டி ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. ஐயோ, அப்ப ராத்திரி எதுவும்? அதெல்லாம் நான் இழுத்து சரி பண்ணி தூங்கறதுக்கு விடியால 4 மணி ஆயிடுச்சு. சமத்து. படிப்பு தெரியாதுன்னு சொன்னதுக்கே இவ்வளவு அப்செட் ஆனவரு சமையலும் தெரியாதுன்னு சொன்னா இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாருன்னு பயந்து எல்லாம் தெரியும்னு தலை ஆட்டிட்டேன். இப்ப காலையில 6 மணிக்கு அது என்னமோ பேர் சொன்னாரு. எஸ்கே காஃபியோட எழுப்பி சேமியா உப்புமா பண்ண சொன்னாரு. எனக்கு என்னமோ கை காலில் படபடங்குது. ரொம்ப பயமா இருக்கு மாமி. சொல்லு, இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாம் போக போக சரியா போயிடும். இப்பதான் காப்பி போட்டேன், கொடுக்குறேன், கொண்டு போய் கொடு. இதோ இப்ப உப்புமா பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. காஃபி சாப்பிடுங்க. தெய்வானே, சும்மா சொல்லக்கூடாது. ஆண்டவன் ஒரு சில விஷயங்கள்ல கூட குறை வச்சா கூட ஒரு சில விஷயங்கள்ல தூக்கிட்டான். காஃபி ஐயரோட்டு காஃபி மாதிரியே இருக்கு. சரி நீங்க காஃபி சாப்பிட்டு போய் குளிங்க, நான் உப்புமா பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. தேங்க்ஸ் இல்லம்மா, தேங்க்ஸ். அதான் கரெக்ட், நீங்க சொன்னதான். மாமி, மாமி, எதுக்கு மாமியை கூப்பிடுறீங்க? கொஞ்சம் இரு, ஒரு விஷயம் இருக்கு. மாமி, என்ன சண்முகமணி? நீங்க அடிக்கடி சொல்லுவேல சேமியா உப்புமா செய்யறதுக்கு உங்களை விட்டா இந்த ஏரியாலே வேற ஆள் கிடையாதுன்னு. இப்ப போட்டிக்கு ஆள் வந்தாச்சு. தெய்வானே, ஒரு பிளேட்ல கொஞ்சம் உப்புமா போட்டு மாமி கொண்டு கொடு. அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு? நோ நோ நோ, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் முழுதுனா. எடுத்து போடு. சண்முகமணி, என்ன மாமி? வேண்டாப்பா, நீக்கு அப்பவே கொடுத்து அனுப்பிச்சுட்டா, நான் சாப்பிட்டேன். அதானே கேட்டேன். நீங்க சைலண்டா வாயடிச்சு நிக்கிறச்சே எனக்கு ஒரு டவுட். ஓகே ஓகே. வரட்டுமா? டாடா. தெய்வானே, இங்க வா. என்னங்க? இல்ல, கூட வேலை பாக்குற வாத்தியார் யாரையுமே நேத்து கல்யாணத்துக்கு கூப்பிடல இல்லையா? அதனால நான் இப்ப போனதும் கஞ்சன்னு கிண்டல் அடிப்பாங்க. நீ என்ன பண்ற, ஒரு 10-15 பேத்துக்கு வர்ற மாதிரி மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் வறுவலும் செஞ்சிரு. என்ன யோசிக்கிற? அதான் சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல். முடிஞ்சா சிக்கன் குருமா கூட செஞ்சிருப்ப. 12 மணிக்கெல்லாம் ஆள் அனுப்புறேன். ஓகே? டேஸ்ட் காலையில மாதிரி வித்தியாசமா அஸ்தீரணும். ஓகே? சிக்கன் குருமா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் வறுவல் 3. மாமி,
ஐயோ ஐயர் வீட்டுல போய் நான் அதெல்லாம் எப்படி கேட்க? மாட்டிக்கிட்டேன். சும்மாவா சொன்னாங்க? ஒரு போய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு 9 போய் சொல்லணும்னு. பேசாம ராத்திரியே சமைக்க தெரியாதுன்னு சொல்லி தொலைஞ்சிருக்கணும். திருட்டு கழுத ஏண்டி மறைச்சான்னு சாயந்தரம் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? கருமாரியம்மா, அங்காள பரமேஸ்வரி, பங்காரியம்மா. ஐயோ, வாதியார் பாட்டுக்கு மத்தியானம் சிக்கன் பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மணி வேற 12 ஆகும். அது பாரு, சாப்பாடு எடுத்துட்டு போக தேவேந்திரன் கூட வந்தாச்சு. நானும் காலையில இருந்து ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா அடுப்பை பத்த வச்ச மாதிரியும் இல்ல, சாப்பாடு ஆக்குற மாதிரியும் இல்ல. இப்ப என்ன பண்ண போறாங்களோ? வாத்தியாரம்மா, நான் ஸ்கூல்ல இருந்து வரேன். வாத்தியார் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாரு. கொஞ்சம் நில்லுங்க. என்ன இரு, இது வாத்தியார் சாப்பாடு. தெரியும் ஐயா. என்னது சாப்பாடு இல்லையா? அன்பு கண்வா மணியுங்கோ சமையால் தெரியாத்து ஆப்செட் ஆகாதே தெய்வானே. தெய்வானே, தெய்வானே, மை டியர் டார்லிங் தெய்வானே, எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். என்னாச்சு? ஏன் பயந்து ஒளிஞ்சு நின்று இருக்க? எது குச்சி? என்ன 4 அடி அடிச்சிருங்க. எனக்கு எதுவுமே சரியா வராது. சரியா வராதா? நீ அனுப்பிச்ச பிரியாணி சாப்பிட்டு ஒவ்வொரு வாத்தியாரும் சூப்பர் சூப்பர்னு எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? நான் பிரியாணி? ஆமாமா, நானே புலகாங்கிதம் அடைஞ்சு உனக்காக நகை புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா இப்படி குச்சி கீழே போடு. போடு. எவ்வளவு பிரமாதமா பிரியாணி ரெடி பண்ணிக்க. இந்த கைக்கு அடியா? நட நட. எங்க? பெட்ரூம். ஐயா, இருங்க. இந்தப்பா வச்சுக்க. எதுக்குமா? நேத்து வாத்தியார் கிட்ட நான் திட்டு வாங்க கூடாதுங்கிறதுக்காக கடையில இருந்து நீ தானே பிரியாணி வாங்கி கொடுத்த. வச்சுக்க. ஐயோ, நான் இல்லம்மா, பிரியா பொண்ணு செஞ்சு கொடுத்தது. யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்ன? பிரியா பொண்ணுங்க. யாரவா? அது யாரவா? அந்த மாடி விட்டு பொண்ணுங்க. யாரடி அது? பிரியா? ஆ, எந்த சின்ன சிறுக்கிடி பிரியா? நேத்து புருஷனுக்கு பிரியாணி செஞ்சு அமிச்சாலாமே. என்ன புருஷன் வந்து இவகிட்ட வந்து வெத்தலை பாக்க வச்சு அழைச்சானாமா? கொல்லையில போக. நான் சோறு ஆக்குறேன் ஆக்க மாட்டேன் ஏன் இஷ்டம். என் புருஷன் திம்பா திங்க மாட்டா, அது ஏன் வீட்டு பிரச்சனை. இவ யாரடி நடுவுல வந்து பூந்துக்கிட்டு? அப்படி உனக்கு வயசு முறுக்க இருந்துச்சுன்னா செலுத்துட்டே போய் வீதியில நின்று அங்கேயே அவனால புடிச்சுக்கிட்டாரடி. சலசா இருக்கட்டு மேல அக்கம் பக்கத்திலேயே தோட்டில் போடுறீங்களா? 2 பேர்ல எப்படி பிரியா? சொல்லுங்கடி, எப்படி பிரியா? எதுக்கடி என் புருஷன் பிரியாணி செஞ்சு அமிச்ச? யாரு கிட்ட செஞ்ச? சொல்லுடி. எதுவும் தெரியாது. ஏதாவது பேசுன கண்ணை பொழுத்துடும். மாமிக்காக பாக்குறேன். போடி அந்த பக்கம். போடினா ஏடி கேப் மாதிரி என்ன ஒரு நெஞ்சாழ்த்தா இருந்தா அடுத்த புருஷனுக்கு பிரியாணி செஞ்சு அனுப்புவேன். என்னன்னு கேடுச்சு நினைச்சியா? எந்த வீடு உனக்கு? பேசுடி ஊங்க கோட்டா. உன் கொண்டையும் கண்ணாடியும் மூஞ்சியும் மோகர கட்டையும் இது பாரு. இனிமே என் புருஷன் வீட்டுக்கு வரும்போதும் சரி வெளியில போகும்போதும் சரி எங்கேயாவது உன் தலை தெரிஞ்சிச்சு அப்படியே உன் குரலை நெரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. என்ன இவனுங்க மாதிரி 4 எழுத்து நான் படிக்கல, அவ்வளவுதான். அதுக்காக மத்த விவரம் எல்லாம் எனக்கு இல்லாமையா போயிடும். அதுல எல்லாம் நான் ரொம்ப கெட்டிக்காரி. யார் எப்படி எப்படி இருப்பாளுங்க, எப்படி எல்லாம் சொக்கு பொடி போட்டு அடுத்த புருஷனை சுண்டி இருப்பாளுங்க, எல்லாம் கதை கதையாவும் கேட்டிருக்கேன், நேர்லயும் பாத்திருக்கேன். நானும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன். என் புருஷனும் அவ்வளவு சீக்கிரம் சோரம் போக மாட்டாரு. அவர் யாருன்னு நினைச்ச? தங்கத்துல தங்கம், அப்படி ஒரு தங்கம். யாரும் எதை கட்டியா அவன் மயக்க முடியாது. ஆமா தெய்வான ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் போச்சு. எல்லாம் மேலோட்டமா பார்த்தா தப்பாதான் தெரியும். சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல மனசு தெரியும். போதும் மாமி, போதும். இதோட நிறுத்திக்கங்க. உங்க வீட்டுல குடியிருக்கால, உடனே வக்காலத்துக்கு வந்துட்டீங்க. உங்க குணம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த செயின் நீங்க தான் எனக்கு போட்டீங்க.
இந்தாங்க புடிங்க. என்னம்மா முதல்ல புடிங்க. மறுபடியும் தப்பு பண்றியம்மா? யார் தப்பு பண்ணாங்க? என்ன நியாயம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ மேலோட்டமா பாரு கீழோட்டமா பாருன்னு இருக்கே. புருஷனுக்கு சோறாக்கி போட்டுருக்கா. நாளைக்கு உங்க புருஷன் போட மாட்டேன்னு என்ன இருக்கு? உங்க புருஷன் வேணா வயசா இருக்கலாம், அதனால நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா என் புருஷன் அப்படியா? யார் பார்த்தாலும் கொத்திட்டு போலாம் தான் நினைப்பாங்க. அதனால நான் கொஞ்சம் உஷாரத்தா இருப்பேன். இத பாரு, சும்மா அர்த்தம் இல்லாம ஏதாவது பேச. போதும் மாமி, உங்களை போய் பெரிய மனுஷன் நினைச்ச பாரு. இனிமே உங்க சாவாசமே எனக்கு வேணாம். நிஜமாத்தான் சொல்றியா? ஆமா, எனக்கு என் புருஷன் தான் பெருசு. நான் வரேன். கொஞ்சம் இரு. என்ன இது பாரு, என்ன கூட பிறந்த அக்காவா நினைச்சு செயின் எல்லாம் போட்டிருக்க. என் வீட்டுக்காரர்கிட்ட வேற படிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது எங்க 2 பேர் மேலயும் உன் மனசுல எவ்வளவு ஒரு பக்தி, எவ்வளவு ஒரு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த பக்தி பாசத்துல தான் நீ அவருக்காக சமையல் செஞ்சிருக்க. உன் மனசு சூதுவா தெரியுமா என்ன? பாலும் நீயும் ஒண்ணு. யதார்த்த மூஞ்சில அப்படியே எழுதி ஒட்ட இருக்குமில்ல. என் மேல கோமா? என்கிட்ட பேச மாட்டியா? இது பாரு, இந்த அக்கா மேல கோவம் இல்ல இல்ல? அதான பார்த்தேன். இந்த செயின் எங்க வாங்கின பிள்ள? ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க, இன்னையில இருந்து கரெக்டா ஒரு வாரத்துக்குள்ள சமையல என்னென்ன வகை இருக்கோ அத்தனையும் நீங்க சமைக்கிறீங்க. நானா? ஆமா. எப்படி? நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். ஐயே என்ன பிள்ள, எனக்கு வருங்க. வர வைக்கிறேன் வாங்க. என்னையா என்ன எல்லாம் பேந்த முடிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு எல்லாம் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள மணி அடிச்சு பசங்க புள்ள எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல ஸ்கூல் கண்ணாடி உடையும், கதவு பெஞ்சு டெஸ்க் எல்லாம் உடையடோய். அப்படி இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் வித்தியாசமா நாங்க வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அப்படி பண்ணாதான் சரி வரும். இவன் யாருவன்? பார்த்தா வாதி மாதிரி தான் தெரியுது. வித்தியாசமா ஒரு மார்க்கமா இருக்கானே. என்ன சார் ஏதாவது கலாட்டாவா? இல்ல, அவங்க கட்சியில யாரோ வட்ட செயலாளராமா செத்து போயிட்டானா, ஸ்கூல்ல மூட சொல்றானுங்க. அவர் என்ன தியாகியா? தியாகி இல்ல, ஓவரா சாப்பிட்டு செத்து போயிட்டான். சண்முகமணி அவங்க ரொம்ப பிள்ளாதவங்க. லீவோட தான் பெட்டான். இருங்க, நான் கொஞ்சம் பேசி பாக்குறேன். சண்முகமணி, உங்க கட்சிக்காரர் இறந்தது எங்களுக்கும் துக்கமான விஷயம் தான். நான் வேணா எங்க ஸ்கூல் சார்பா வந்து ஒரு மலர் வளையம் வச்சுட்டு வந்துடுறேன். மலர் வளை வாங்குறதுக்கு எங்க கிட்ட என்ன காசு இல்ல நினைச்சியா? அப்படி இல்ல, உங்க தம்பி தங்கச்சி கூட படிக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒரு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஸ்கூல்ல மூட சொன்னா அவங்க படிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. தபார், எனக்கு உன் நியாயம் தர்மம் எல்லாம் தேவையில்லை. ஏதோ புதுசா தம்பி தங்கச்சின்னு பாச மழையெல்லாம் பொழியிற. ஸ்கூலை மூட முடியுமா முடியாதா? என்னையா லுக் விடுற? லுக் விட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? ஸ்கூல் மூட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாங்க எவ்வளவு பேர் என்னென்ன ஆயுதம் வச்சிருக்கோம் பாத்தியா? என் பின்னால் நிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். அத நீ பாத்தியா? இவனுங்களா போடி பசங்க, ஒரு அடிக்கு கூட தாங்க மாட்டாங்க. கொஞ்சம் இரு. இங்கதான் நீ தப்பு கணக்கு போடுற. மாணவர் சமுதாயங்கிறது ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு மாதிரி. அந்த மாணவ சமுதாயம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அந்த சக்திக்கு எதிராக எதுவுமே நிக்க முடியாது. நீங்க எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களே, அரசியல் அமைப்பு அதை கூட அது தலைகீழா மாத்திரும். வன்முறை, அராஜகம் இதுல எல்லாம் அவங்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நாங்க பொறுமையா அவன் கையை கட்டி போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தண்ணி அடிச்சா தான் தைரியம் வரும், வேகம் வரும். ஆனா மாணவர்கள் அப்படி இல்ல. சாதாரணமாக அவன் காட்டு தீ மாற அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க. அப்படி இந்த நாடு நாடா இருக்காது. அனாவசியம் அரசியல்ங்கிற பேரால அவங்கள வம்பு கிழத்து அவங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம் தயவுசெய்து. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாத்தீங்கல்ல, ஒருத்தர் முகத்துல ஓட ஈயா இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க பலம் என்னன்னு தெரியாம அவங்க வந்திருக்காங்க. இனிமே அவங்க அடிக்கிறது செத்தபாம்பு அடிக்கிற மாதிரி. தயவு செஞ்சு எல்லாம் பின்னால போங்க ப்ளீஸ். தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அமைதியா போங்க. நீங்களும் வாங்க ப்ளீஸ். நீ எல்லாம் ஒரு பேட்டரோடி, உனக்கு ஒரு முறுக்கு மிஷா. போடா டேய், போய் சேவ் பண்ணிட்டு இந்த மல்லிகை பூல. கிருஷ்ணமூர்த்தி, சாரி சார். புள்ள, நீ என்ன அளவுல என்னென்னலாம் போட்டு செய்ய சொன்னியோ அதெல்லாம் அப்படியே போட்டு செஞ்சிருக்கேன். இதுல ஏதாவது தப்பு வந்துச்சு அது ஏன் தப்பு இல்லமோ உன் தப்பு தான். ருசி பார்த்து கொஞ்சமாவது குடும்ப பக்கத்துல வந்திருக்கேனா சொல்லு. கரெக்டா இருக்கும். நீங்களே ருசி பாருங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீயே பார்த்து சொல்லு. சூப்பர். நிச்சயமா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப என் வீட்டுக்கார் வந்து இந்த குருமா சாப்பிட்டு என்ன சொல்ல போறா தெரியுமா? உடனே பெட்ரூம்க்கு கூப்பிடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். அடே
நேத்து ராத்திரியே சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 நாளா தொடச்சி இட்லி தோசைங்க ஒரு மாதிரி போரா இருக்கு. இன்னைக்காவது நூடுல்ஸ் ஊத்தப்பம் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது செய்ய சொல்லலாம்னு நினைச்சேன், எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். இது என்னது? நூடுல்ஸ். இது ஊத்தப்பம். குட் 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 குட். சும்மாவா சொன்னாங்க வைஸ் பீப்புள் திங்க் அலைக்னு. இன்னும் கொஞ்சம் போடு. அடேடே, பூரி கூட இருக்கா? நானா விதமான ஐட்டங்கள். இன்னும் கொஞ்சம் சட்னி இருக்கலாம். போடு போடு, நிறைய போடு. எல்லாம் ஒரே. ஏய் இரு, என்ன வேடிக்கை பார்க்க வச்சு நீ பாட்டுல பிளேட்ல போட்டு எடுத்துட்டு போற? யாருக்கு? என் தங்கச்சிக்கு. உன் தங்கச்சிக்கா? அதாரது நேத்து உங்க மேல அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக நான் குறுக்க வந்தேன். ஆனா என் மேல அடிபடக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு பாசம் இருந்தா பிரியா குறுக்க வந்து அடிபட்டிருப்பா. பாவங்க, வலியோட படுத்திருக்கா. அவளுக்காக தான் எத்தனையோ செஞ்சேன். உங்களுக்கு மிச்சம் மீதி வச்சிருக்கேன். நீங்களே போட்டு சாப்பிட்டு போறப்படுங்க. மிச்சம் மீதி சாப்பிடறதா? நம்ம நிலைமை அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சா? என்னக்கா இதெல்லாம்? காலையிலேயே மாமி எனக்காக டிஃபன் செஞ்சிருப்பாங்க. மாமி செஞ்சது இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சு சாப்பிடு. சாப்பிடு. ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா. கொல்லையில போனவங்க அவங்க கைக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது வந்துட போது பாரு. என்ன மாமி? இன்னைக்கு தேதி 3. உன் வாடகை பணத்தை நம்பி சில செலவெல்லாம் இருக்குல்ல. காலையில கூட நான் நினைச்சேன் எப்பவுமே ஊர்ல இருந்து 1ஆம் தேதி கரெக்டா பணம் வந்துடும். இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். வந்த உடனே கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, மறுபடியும் டாக்டர் எப்ப வர சொன்னாரு? காலையில 9 மணிக்கு வர சொன்னாரு. இன்னைக்கு வலி இல்ல, அதனால போல. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். வந்து என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால ஸ்கூல் வர உங்க பேக் சீட்ல உட்கார்ந்து நான் வரேன். கொஞ்சம் இருங்க. இப்படி வாங்க. வாங்க. என் ஸ்கூட்டர் பேக் சீட்ல மனைவி ஒருத்தி தவிர வேற யாரையுமே உட்கார வைக்க கூடாதுங்கறத ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். கொள்கையை விட்டு கொடுத்ததே இல்லையா? நெவர். நெவர். இது ஒரு வண்டி, நான் இதுல உட்கார்ந்து வரணும். பஸ்ல போனா 70 காசு. நின்னுக்கிட்டும் போவேன், உட்கார்ந்துட்டும் போவேன். பட்டா நீ எல்லாம் என்னத்துக்கு தான் படிச்சியோ? டாக்டர் 9 மணிக்கு வர சொன்னா தாரு போய் நிக்க வேணா? நீ லேட்டா போய் அந்த ஆளுக்கும் வந்து ஏதாவது மருந்து மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாருன்னா? ஏனுங்க, மணி என்னாச்சு? மணி 9. ஐயோ, எங்கேயும் மணி 9 ஆச்சு. இனி எங்க போய் ஆட்டு பிடிச்சி எப்ப போய் சேர போற? ஏனுங்க, ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏனுங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற வழிதானே ஆஸ்பத்திரி. இவள அங்க கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏய், நீ வரும்போது ஆட்டோல வந்துரு. ஏன் சீக்கிரம். ஏய் நில்லு. இத பாரு, ஏற்கனவே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு. அடி இருங்க, 9 மணிக்கெல்லாம் டாக்டர் வர சொன்னாராம். இனி மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ள 10 ஆயிடும். போற வழிதானே கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. மலர் ஏறு புள்ள. ஏய் ஏறாத, வா இப்படி. காலங்கத்தல வம்பு வந்துட்டு. ஐயா வணக்கம். டேய் எம்பேரே, நில்றா. உன் வாத்தியார்ட்ட நான் சொல்லிக்கிறேன். பிரியாவை பின்னால உட்கார வச்சு வழியில மலர் ஹாஸ்பிடல் இறக்கி விட்டுரு. போ. ஏய் இப்போடா. டேய் நில்றா. போடா. டேய் நில்றா. டேய் டேய். ஏனுங்க, உங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் இருக்கா? ஏய், நீ அந்த பக்கம் போடி. ஏங்க, அவன் ஒரு வயசு பையன், இது ஒரு வயசு பொண்ணு. நீங்க பாட்டு பின்னால ஏத்திட்டு போவீங்களே, 4 பேர் பார்த்து தப்பா பேச மாட்டாங்க? என்ன பின்னால ஏத்திட்டு போங்கறியே, என்ன மட்டும் தப்பா பேச மாட்டாங்களா? ஐயா, உங்களுக்கு அவனுக்கும் வித்தியாசம் இல்ல. நீங்க பெரிய மனுஷரு, ஒரு குடும்பஸ்தரு, வாத்தியார் வேலை பாக்குறீங்க. உங்களை போய் யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? நீ பாப்புல கோச்சுக்காதீங்க, சின்ன உதவி தானே. ஏறு, கட்டியா பிடிச்சா கீழே விழுந்து போற. ஆனா அங்க பிடிக்காது, அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கூச்சப்படுவாரு. தோலை பிடிச்சிக்க கட்டியா. டாடா. நேரம் வச்சு போங்க. டாடா. டேய் மரியாதையா தோலை பிடிச்சிட்டு வா. அங்கேயும் தொட்டினா பாரு. அட, அக்காவே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க தொட்டா என்னவா? பரவாயில்ல, இன்னைக்கு பின்னால உட்கார்த்துக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் போக போக பாருங்க. வாய மூடு. சும்மாவா சொன்னாங்க woman was the second mistake of God னு? உன்னை பார்த்தானே இந்த பழமொழியே வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் யாரு? நீங்களா? சொல்லுங்க சார், நீங்களா? நான் இல்ல, ஏதோ எழுத்து அப்படிக்கிறான் பாரு இந்த ஆளு. சார், என் மேல மிஸ்டேக் இல்ல. சண்முகமணி, நான் கேட்க வந்தது ஒரே ஒரு கேள்வி. உன் கொள்கைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தது உண்டா இல்லையா? இல்ல சார், நான் வேணாம்னு சொல்ல சொல். கேட்கிற கேள்விக்கு பதில். விட்டு கொடுத்தது உண்டா இல்லையா? என்ன சார் சார் கொள்கை? சொல்றேம்மா, சொல்றேன். அவர் ஸ்கூட்டர் பின் சீட்ல அவர் மனைவியை தவிர வேற யாரையும் ஏத்துறது இல்லங்கிறத ஒரு கொள்கையா கடைபிடிச்சிட்டு இருக்காராம். அவர் இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லையா? சார் கரெக்டா தானே சார் சொல்லிருக்காரு? சண்முகமணி, நோ ஆக்டிங். என் கால்குலேஷன் என்னைக்கு மிஸ் ஆனதே கிடையாது. சுத்தி வளைச்சு இப்பதான் கரெக்ட் ரூட்ல வந்திருக்கு. பிரியா, ஆல் தி பெஸ்ட். மங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவன கேதுனாம். உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ்ங்கிறதே கிடையாதா? யார் யார்கிட்ட என்னென்ன ஜோக் அடிக்கிறது இல்ல? என்ன ஐடியா இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். வாங்கி வச்சது
என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் இல்லையா? அந்த ஐடியால சொன்னேன். ஐயோ, பாத்து பாத்து, உங்க கால்ல அடிபட்டா என் நெஞ்சில அடிபட்ட மாதிரி இருக்கு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. நீ என்கிட்ட வாங்கி தான் திருந்த போற. இன்னும் ஒரு மாசம், கரெக்டா ஒரே மாசம், அதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏச்சி போடி. பாய் சண்முகமணி. என்ன என்ன கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஆட்களா இருக்காங்களே. ஆமா சார், இந்த அளவுக்கு நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு போய் எப்படி சமாதானம் சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுங்களா? யாராவது தகவல் கொடுத்துட்டாங்கணும். என்ன சார், என்ன மேட்டர்? என்ன தந்தி? நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாலே பிரியா, திருவள்ளுவர் கலவரம் நடந்துட்டு இருக்கல. ஆமா. அந்த கலவரத்துல பிரியாவோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களை எல்லாம் ஒரே வீட்டுல அடைச்சு தீய வச்சு கொளுத்திட்டாங்க. டெலிகிராம் வந்து ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலையா? இல்ல, இந்த நேரத்துல பிரியா ஊருக்கு வந்த ஆபத்துல அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க டெலிகிராம் கொடுத்திருக்காங்க. என்னங்க என்னங்க என்னங்க, அந்த பொண்ணு சமாச்சாரம் கேள்விப்பட்டீங்கல்ல? காலையில போய் மொட்டை மாடியில உட்காந்தவதான். இன்னொரு வரைக்கும் நானு மாமி அக்கம் பக்கத்துக்காரங்க இன்னும் அவ கூட படிச்ச பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்னமோ சமாதானம் எல்லாம் சொல்லி பார்த்தோம். வாயை திறந்து யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசலீங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க, நீங்க போய் ஒரு வார்த்தை சமாதானம் சொல்லி பாருங்க. உங்ககிட்டயாவது அந்த பொண்ணு பேசுறாளான்னு பாப்போம். ஏமா இவ்வளவு பேர் சமாதானம் சொல்லியும் பேசாதவ எங்கிட்ட மட்டும் என்னமா பேசிட போற? அப்படி இல்லைங்க, நீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப மரியாதை. அதோட எதையுமே நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்வீங்க. அதான் வாங்க. புரோக்கர் இங்க வா. நம்ம வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா போகுது, நல்ல குடுத்தனம் இருந்தா கூட்டிட்டு வான்னு சொன்னேன். என்னாச்சு? முந்தாள் கூட 10,000 அட்வான்ஸோட ஒரு பார்ட்டி வந்ததுங்க. ஆனா மாமியும் உங்க பொண்ணும் தான் அந்த சிலோன்கார பணத்தை எடுத்து பொண்ணு காலி பண்ண சொன்னா நல்லா இருக்காது. எதுக்கும் ஒரு மாசம் போட்டுன்னு சொன்னாங்களே. யோ, அவங்க உங்க கஷ்டம் அவங்க உங்களுக்குயா? ஊர்ல இருந்து இனி அவளுக்கு பணம் அனுப்ப போறது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. தயவு தாட்சின்னு பார்த்தா நான் யார்கிட்டயா போய் வாடகை வசூல் பண்ணுவேன்? உங்ககிட்டயா? இந்த பாரு, நான் மாமியை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சுடுறேன். நல்ல ஃபேமிலி இருந்தா பார்த்து கூட்டிட்டு வா. என்னங்க என்னங்க, என்ன புள்ள? மாஸ்டர் பார்க்கணும். உள்ளவா? இல்ல பரவாயில்ல, நான் இங்க இருந்தே பேசிக்கிறேன். என்னங்க? என்னம்மா? நேத்து வரைக்கும் ஊர்ல இருந்து அப்பா அம்மா பணம் அமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல என்னை சேர்த்து விட்டுருங்க. ஏனுங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. இத பாருங்க, பிறக்கும் போது அனாதையா பிறந்த ஆசிரமத்துல வளருதுன்னா அது ஒரு மாதிரி. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசி பழகிட்டு இப்ப திடீர்னு ஆசிரமத்துல போய் இருக்கிறதுன்னா அது ஏதோ பாவம் முடியாத சூழ்நிலை. அப்படி கேட்டுட்டா அங்க போய் தங்கி இருக்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கு தாங்க தெரியும். சரிம்மா, அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு வேண்டாம். இல்ல, முந்தானத்து கூட நீங்க சொன்னீங்கல்ல, நான் காலையில போனா சாயந்தரம் தான் வரேன், வீட்டுல உனக்கு தனியா இருக்கிறதுக்கு பயமா இருந்தா வேலைக்கு ஒரு பொண்ணை சேர்த்துக்க, துணைக்கு துணையும் ஆச்சு வேலைக்கு வேலையும் ஆச்சுன்னு. அப்படி யாரையாவது சேர்த்தா கூட சாப்பாடு துணிமணி எப்படியும் 300-400 ரூபாய் செலவாகும் இல்லைங்களா? அந்த பொண்ணை நான் கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கிறேங்க. அவ வீட்டோட இருந்தா அதை விட செலவாயிட போகுது. அர்த்தம் இல்லாம பேசாத. அந்த பொண்ணு நிலைமை எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துறத தவிர வேற எந்த உதவி வேணாலும் செய்ய சொல்லு, நான் செய்யறேன். இல்லைங்க, அந்த பொண்ணை வீட்டோட சேர்த்துக்கோங்க. முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். சும்மா சொன்னாங்க, ஊருக்கு தான் உபதேசம் ஒண்ணு. அன்னைக்கு என்னமோ பெருசா தத்துவம் எல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடினீங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத நீங்க கேளுங்க. இத பாருமா, இன்னும் 2-3 மாசத்துல அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். நீ ஆசிரமம் எங்கேயும் போவானா, பேசாம நம்ம வீட்டுல தங்கிக்கலாம். வேண்டாங்கா, அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? அன்னைக்கு இதே வாசப்படியில நான் அனாதையா நிக்கும் போது என்ன கூட பிறந்த அக்கா வரன்னு எனக்கு சேன்கின்லாம் போட்டல்ல. இப்ப நான் உன தங்கச்சியை நினைக்க கூடாதா? பேசாம வாணி. இல்லக்கா, எதுக்கு வீண் சிரமம்? அட ஒரு சிரமம் அல்ல வாணி. சொன்னா கேளுங்க. இது ஏனுங்க பாதர் சும்மா நிக்கிறீங்களா? வாய் திறந்து சொல்லல. இல்லம்மா, நம்ம வீட்டுல தங்குறது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு வசதியா இருக்காது போல இருக்கு. அதனாலதான் யோசி. போய் உங்களை கேட்டேன் பாருங்க.
நீ வாமா. வேண்டாம்க்கா. அட வாடினா. தெய்வானே தெய்வானே, மணி அடிக்கிற சத்தம் இங்க கேக்குது, பேசாம பள்ளிக்கூடத்துக்கு போங்க. தெய்வானே இல்ல? கிச்சன்ல இருக்காங்க. ஏய், ஒரு நிமிஷம் இப்படி வா. என்ன? இப்படி வா. இது பார், என் பொண்டாட்டி ரொம்ப யதார்த்தம். அதனாலதான் வெகுளித்தனமா உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கா. அதனால நீ நமக்குள்ள நடந்த பழைய சமாச்சாரத்தை எல்லாம் அடியோட மறந்துடணும். ஓகே? ஏன் சார், விதி என்ன வீட்டுக்குள்ளேயே எழுதிட்டு வந்துருச்சு, அப்புறம் எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? ஐயோ. சும்மா இருங்க மச்சான், கிள்ளாதீங்க. பொண்டாட்டி தங்கச்சிங்கிறதுக்காக இப்படியே விளையாடுது, கையை விடுங்க மச்சான். தெய்வானே தெய்வானே, ஐயோ தெய்வானே, நான் எந்த தப்புமே செய்யல. அவ சும்மாவது போய் சொல்றா. என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன். அலறாதீங்க, அக்கா பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. நீ மட்டும் தனியாவா இருக்க? உன்னை நம்புறதுக்கு இல்லடி, எதுக்கு நானும் பக்கத்து வீட்டுக்கே போறேன். என்னங்க அதோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஆசையா பாட்டு கேட்கறான்னு சொல்லி புதுசா 2 கேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். இது 300 ரூபாய்க்கு சீப்பா கிடைச்சதுன்னு செகண்ட் ஹேண்ட் வாங்கினேன். கரெக்டான இடத்துல காலை வாரிடுச்சு. சரி, இன்னைக்கு மணி 2 ஆயிட்டாலும் சரி 3 ஆயிட்டாலும் சரி, எப்படி இதை ரிப்பேர் பண்ணி பாட்டு கேட்காம விட போறதில்ல. ஏனுங்க அதுல கேட்டா மட்டும்தான் பாட்டா? நாங்கெல்லாம் பாடின பாட்டு இல்லையா? தெய்வானே, என்ன சொல்ற? உனக்கு பாட வருமா? எங்க ஆசிரமத்துல மொத்தம் 1500 பேரு. யாராவது முக்கியமானவங்க பெரிய மனுஷங்க வரும்போது அந்த 1500 பேர்ல என்ன ஒருத்தி மட்டும்தான் மேடையில ஏத்தி பாட சொல்லுவாங்க. நான் பாடி முடிச்சதும் எனக்கு என்ன கைத்தட்டல் வரும் தெரியுங்களா? அப்படியே அரங்கமே அதிர்ந்துரும். என்ன தெய்வானே இது? தோண்ட தோண்ட சுரங்க மாற இத்தனை சமாச்சாரங்களை வச்சிருக்கிற, ஆனா எனக்கு தெரியாம போச்சே. சரி, நிஜம் நீ இருக்கும் போது நிழல் இது எதுக்குன்னு வேண்டாம். முதல் ராத்திரி அன்னைக்கு உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை நீ சொல்லியிருந்தீனா இத்தனை ராத்திரிகளை நான் வேஸ்ட் பண்ணிவிடா என்ன? ஆமா, உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை ஏன் தெய்வான் நீ என்கிட்ட சொல்லல? நீங்க எப்பயாவது கேட்டாதானே நான் சொல்றதுக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப கேக்குறேன், பாடு பாடு தெய்வானே, பாடு. என்ன? கதவு திறந்திருக்கு. அது பரவாயில்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அது கேட்க கூடாது, நீங்க மட்டும்தான் கேட்கணும். நான் மாத்திரம். எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, என்னாச்சு தெய்வானே? நீங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு வர மாட்டேன். என்னமா இது? நான் மூஞ்சி பார்க்க வேற எங்க பாக்குறது? நீங்க திரும்பி உட்காருங்க. ஐயோ, நான் பார்க்கணுமே. பாட்டு காதுல தானே கேட்க போறீங்க, திரும்பி. சரி சரி. தேவனே தேவனே எனக்கெல்லாம் தேவனே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை தேவனே. தேவனே தேவனே தேவனே. எனக்கு எனக்கு என்னாச்சு? ஐயோ, உடம்பு நெருப்பு கொதிக்குது. இப்ப நல்லா தானே இருந்தீங்க? அக்கா அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் கலகலன்னு இருப்பீங்க, உம்மன்னு வரீங்க? இல்ல, நேத்து ராத்திரி அவர் ஆசையான பாட்டு பாட சொன்னாரா, நானும் பிரமாதமா தான் பாடின புள்ள. என்னமோ தெரியல, அவருக்கு பிடிக்காம போச்சு. எப்பவும் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் துருத்துருன்னு இருப்பாரு. நேத்து நான் பாட ஆரம்பிச்சதுதான் அப்படியே இழுத்து போட்டு சுருண்டி படுத்துட்டா இருப்போம். விடியாத சரியா மாங்குடுத்து கூட பேசல. இதே பாட்டு தான் புள்ள தினம் எங்க ஆசிரமத்துல 5-6 தடவையாவது பாடுவேன். அத்தனை பேரும் தலை ஆட்டிக்கிட்டே என் கூட சேர்ந்து பாடுவாங்க. இவருக்கே பிடிக்காம போச்சுன்னு தெரியல. புள்ள, நான் ஒரு தடவை பாடுறேன், நீ கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. வேண்டாக்கா, இது ரோடு இல்ல. ஒரு தடவை கேளு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனே தேவனே எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. அவங்க கடக்குறாங்க போ. அது இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாய்ஸ் பிரமாதமா இருக்கு. இன்னையில இருந்து கரெக்டா 3 நாள் தினம் என் கூட உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வைங்க, சமையல் எப்படி அசத்துறீங்களோ அதே மாதிரி பாட்டுலயும் அசத்துவீங்க பாருங்க.
ஏன் தெய்வானே? இவ்வளவு நல்ல சாரீரை வளர்த்து வச்சுட்டு அன்னைக்கு எதுக்காக தேவனே தேவனேன்னு பாடி என்ன ஏமாத்தினேன்? ப்ளீஸ் தெய்வானே, பாடு தெய்வானே, பாடு. பிள்ளை ஐயோ சூக்கு பாலிஸ் போல நேத்து அவர் கத்துனாரு, மறந்துட்டேன் பாரு. நல்ல வேலை நீயாவது போடுறிய. மையி கோயிங் டெம்பிள், ஹஸ்பண்ட் நேம் பூஜா, ஹஸ்பண்ட் பாதிங்க. சப்போஸ் மை லேட் யூ யூ இல்ல இன்னும் இங்கிலீஷ் சரியா வரல போல. அதை விட நான் வரத்துக்குள்ள அவர் குளிச்சு வந்துட்டாருன்னு வைக்கே, அவருக்கு இட்லி தோசை எது வருமே எடுத்து வச்சுட்டுறேன். மை கமிங் சூன். தெய்வானே, மை டார்லிங் தெய்வானே, தெய்வானே கொஞ்சம் அர்ஜென்ட். மாமா இந்த மூஞ்சிக்கு பாசிமாவை ஏதோ தேய்ச்சோம்னா உன்ன மாதிரியே பளபளப்பா ஆகும்னு சொன்னீங்க. ஏன் அந்த மாதிரி தேய்க்கல? எல்லாம் சொல்றதோட சரியா? இந்த அந்த சோப்பு புடி. சோப்பு கொடுத்தது முதுகு தேய்க்கிறதுக்குமா, வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல. தேய் ஏய், சும்மாவா சொன்னாப்புல விசு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு. பொண்டாட்டி கை வச்சதுமே சும்மா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கரண்ட் ஜிர்ன்னு ஏறுது போ. தேய் தேய். ஆமா, முந்தானத்து ஏதோ நகம்பட்டு காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே, அது இப்ப ஆறிடுச்சா? அது என்னமோ தெரியல, அந்த நேரத்துல மட்டும் ஒரு நிதானமே இல்லாம சிச்சி டோன்ட் ஃபீல். அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், வீட்டுல பெரியார ஒரு குட்டி சாத்தான சேர்த்த நாள்ல இருந்து எனக்கு பகல் நேரம் ரொமான்ஸ்ங்கிறது அடியோட மறந்து போச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த பிள்ளை எப்படியா வெளியே துரத்திரு. பதில் சொல்லாம இருந்தா எப்படி? அதை எப்படியாவது இன்னைக்கு வெளியே அனுப்பிச்சிடறேன். அட என்னது புது பொண்டாட்டி மாதிரி இப்படி வைக்கப்படுற? வா கம் ஆன் வா. ஐ ஐயோ ஏய், யார கேட்டு நீ பாத்ரூம்குள்ள நுழைஞ்ச? சொல்லு, என்ன தைரியம் இருந்தா என் முதுகுல கை வச்சு நீ சோப் போட்டுருப்ப. அதான் இங்க தொட்டு அங்க தொட்டு கடைசியில் எங்க தொட்டமா அங்க வந்துட்ட பாத்தியல்ல. இனி உன் விஷயத்துல பொறுமையா இருந்த புண்ணியம் இல்ல. என் வீட்டுக்காரி வரட்டும், ஆரம்பத்துல இருந்து உன் சமாச்சாரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறேன். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஏய், எதுவுமே தெரியாம நடக்கல, எல்லாமே நீ திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்க. என் வீட்டுக்காரிட்ட சொல்ற தவிர்த்து எனக்கு வேற வழியே இல்ல. கண்டிப்பா நான் சொல்லித்தான் தருவேன். சரி நீங்களும் சொல்லுங்க, நானும் அக்கா கிட்ட சொல்றேன். நீ என்ன அக்கா கிட்ட சொல்லுவ? நானும் சொல்றேன். நீ என்னடி சொல்லுவ? சார் முதுகுக்கு சோப் போடுறதுக்காக உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரு, நீங்க வீட்ல இல்ல, அதனால யதார்த்தமா நானும் சோப் போட போனேன். டக்குன்னு என் கை பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டா உங்க கைக்கு என் கைக்கு வித்தியாசம் தெரியலையா? அது எப்படி வித்தியாசம் தெரியாம போவோன்னு கேட்க போறேன். வித்தியாசம் தெரியுங்கிற? ஏன் தெரியாது? ஒழுங்கான புருஷன், யோகியமான புருஷன், அநியோன்யமா குடும்பம் நடத்துற புருஷனா 10 பேர் கை நீட்டினாலும் இதான் என் பொண்டாட்டி கைன்னு பளிச்சுன்னு சொல்லிடுவான். எல்லாருமே கரெக்டா சொல்லிடுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்க எங்கேயோ வீதியில நடந்து வருவீங்க, ஆனா உங்க காத்துப்பட்ட அக்கா என் வீட்டுக்காரர் வரான்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. காத்துப்பட்டே அக்காக்கு தெரியும் போது கைப்பட்டு கூட உங்களுக்கு தெரியல இல்ல? இப்ப தெரியல உங்க யோகிதை என்னன்னு. என்ன உடம்பெல்லாம் வேர்க்குது? இல்ல, அது குளிச்சிட்டு வந்தது. கையெல்லாம் காஞ்சி போயிருக்கே. சரி, நீ முதல்ல சொன்ன மாதிரி பண்ணிக்குவோம். என்ன என்ன முதல்ல சொன்ன மாதிரி? அதான் நான் தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருன்னு சொன்னேன்ல, நான் மன்னிச்சிட்டேன். இருங்க, மன்னிக்கிறது மன்னிக்காததோ அக்கா வந்து முடிவு பண்ணிட்டோம். நான் சொல்றத சொல்லிடுறேன். போனா போது விடு, இது ஒரு சிம்பிளான மேட்டர் தானே. எது சிம்பிளான மேட்டர்? நான் தொட்டதும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கரண்ட் ஜிர்ருன்னு ஏறிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதுவா சிம்பிளான மேட்டர்? வரட்டும், நான் அக்கா கிட்ட சொல்றேன். தயவு செய்து சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். இல்ல, நான் சொல்லித்தான் தீருவேன். ஏய், தப்பு பண்ணது நீ, என்னமா நான் தப்பு பண்ண மாதிரி எம்எல் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க தானே முத்தம் கொடுத்தீங்க. நீ முதல்ல சோப் போட ஆரம்பிச்ச, அதனால முத்தமே வந்தது. சரி, இந்த சோப் சமாச்சாரம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் ரகசியமா இருக்கட்டும், வேற யாருக்கு தெரிய வேண்டாம். இது சிதம்பரம் ரகசியம். நம்ம 3 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தப்பித்தவரை நீ அதே சொல்லிட போற. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று. சீக்கிரம் புள்ள, அவர் வந்துட போறாரு. சும்மா இருங்கக்கா, அவர் மட்டும் ஃபேஷனா இருக்கா, நீங்க இருக்க கூடாதா என்ன?
ஏனுங்க எப்பவும் டியூஷன் முடிஞ்சு டான் 7 மணிக்கே வந்துருவீங்க, இன்னைக்கு எவ்வளவு நேரம்? கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போயிட்டு வந்தேன். கடை வீதிக்கா? எதுக்கு? டான் டடா, டிடின் டிடின் டின் டின். என்னம்மா ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இருக்க? 16, 17, 18 தேதி தான் முடிஞ்சிருச்சே. ஒரு வாரம் ஆச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல, இன்னைக்கு சமயபுர தாமனுக்கு விரதம். முந்தானேத்து யாருக்கோ விரதம் இருந்தியா? அது யாருக்கு? அது அங்காள பரமேஸ்வரிக்கு. அதுக்கு முன்னாலே ஒரு விரதம் இருந்தியே, அது? அது கீர்த்திக்கு விரதம். வாரத்துல மொத்தமே 7 நாள் தான். அதுல 17 சாமிக்கு விரதம் இருப்பீங்களா? இப்ப நான் எவ்வளவு ஒரு ஆசையா இப்படி ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன பண்ணலாங்கிற? பூ சாமிக்கு போட்டு கும்பிட்டுக்கலாம். அல்வா வேணா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்குவோம். நீயே சாப்பிடு. எனக்கு அல்வா பூ கூட வேண்டியதில்லை. நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கற வாத்தியாரு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்காம, ஒரு பொண்டாட்டி விரதம் இருக்கான்னா அது யாருக்காக விரதம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய் தெரியுண்டி, நீ என்ன புருஷனுக்காக விரதம் இருந்தா சொல்ல போற, அவ்வளவுதானே? A cracked bell can never ring bell. உடைந்த மணி ஒருபோதும் ஒழுங்கான சத்தத்தை எழுப்பாது. இப்ப யார் வீட்டு மணி உடைஞ்சு போச்சுன்னு இந்த கத்து கத்துறீங்க? ஏய் என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன கத்துறேன்னு பெரிய பெரிய வார்த்தையில எதுக்காக உபயோகப்படுத்துற? இன்னைக்கு நீங்க சண்டை எடுக்கணும்னு முடிவோடவே வந்திருக்கீங்க போல இருக்கு. யார் நான் சண்டை இழுத்த? நீ நாளை சண்டை இழுத்த. சரி, நான் பேசல. இந்தாங்க சாப்பிடுங்க. சண்முகமணி, நீ பெரிய செஸ் சாம்பியனா? ஏன் என்ன விஷயம்? அது எப்படி அழகா கையில நகத்துற? பிரியாவை ஹாஸ்டல்ல இருந்து நைஸா எங்காத்து கூட்டிட்டு வந்த, அப்புறம் எங்காத்துல இருந்து கமுக்கமா உங்க ஆத்து கூட்டிட்டு வந்த, இப்போ உங்க ஆத்துக்காரி கூட சண்டை போட்டு எங்க ஆத்துக்கு அனுப்பிச்சிட்ட. அது எப்படியா நூல் கோத்த மாதிரி கோர்வையா வந்துட்டு இருக்கு? பிரியா உள்ளதா இருக்கல? நீல வண்ண கண்ணா உன் எண்ணம் எல்லாம் நான் அறிவேன் கண்ணா. கதவை சாத்திக்கோ. பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கச்சே, வீட்டுல இருக்கிற வேலைக்காரி கிழவியா இருந்தா கூட புருஷன்கார கண்ணுக்கு குமரியா தெரியற காலம் இது. அப்படி இருக்கச்சே புருஷன்கார அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிற நேரத்துல வீட்டுல ஒரு வயசு புள்ளைய தனியா விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய தப்பு. இதை நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாமி, என் வீட்டுக்காரர் இல்ல, என் வீட்டுக்காரர் அப்படி பைத்தியம். பசியா இருக்கிற நேரத்துல ஒண்ணும் கிடைக்கலன்னா சும்மா இருப்பாங்க. விதவிதமா பட்சணம் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருந்தா வேடிக்கையா பாத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பட்டும் படாம ருசி பார்க்கலான்னு தோணாது? ஐயோ, அதோட பிரியாவும் வயசு பொண்ணு, அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஐயோ, இனிமே எனக்கு வருது வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். ஏமா பிரியா, நீ இப்ப இங்க வந்து படுத்த? அக்கா இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களோ, இனிமே எனக்கு அங்க என்ன வேலை? அதான் அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துட்டேன். புள்ள புள்ள, இங்க வா. அட வாடி. வா, வீட்டு போலாம். வா, நீங்க 2 பேரும் முதல்ல சமாதானம் ஆகுங்க, அப்புறமா நான் வரேன். நான் தான் சரி ஆயிட்டேன். அவரையும் சரி பண்ணிட்டு அல்வா சாப்பிட ஆரம்பிங்க, அப்ப வரேன். போக்கா. சரி, நீங்க போய் படிங்க மாமி, எல்லாம் சரியாயிடும். ஏனுங்க ஏனுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு நானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுறேன். அப்புறம் விரதத்தை பத்தி கூட மாமி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தப்பு இல்லையா? அவங்க வீட்லயும் அப்படிதானா? அதனால அது கூட சரிதான். ஏனுங்க. ஐயோ மாமி, பிரியா, ஐயோ என் வீட்டுக்கார காணுமே. ஐயோ பிரியா, சீக்கிரம் ஓடியா. என்னக்கா, என்னாச்சு? என் மேல கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டார் போல இருக்கு. இனிமே நான் எங்க போயிட்டு? சத்தம் போடாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, என்ன வீட்டு அழாதீங்கக்கா, இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க. என்ன பிள்ளையார் வேலை படுத்துருக்குற? பிள்ளையாருக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாரு, அதான் வந்து படுத்துட்டேன். பேசாம உங்க வேலையை பார்த்து போங்க. இதான் நல்லதுக்கு காலம் இல்ல.
ஏதோ பனியில படுத்திருக்கிறேன்னு கேட்டா இவ்வளவு தூரம் ஜலிச்சுக்கிறிய. என்னங்க என்னங்க ஐயோ என்னங்க இது இப்படி பணியில வந்து படுத்துக்கிட்டீங்களே உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஆயிரம் தான் என் மேல கோவம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள படுக்க வேண்டியதானே? அதேதான் நீ நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு 1000 தான் என் கூட சண்டை இருக்கட்டும், நீ வீட்டோட இருக்க வேண்டியதானே? வீட்டுல ஒரு வயசு பிள்ளைய விட்டுட்டு நீ பாட்டுல வெளியே போயிட்டியே, நாங்க எப்படி படுக்கிறதுன்னு வேண்டாம் சொல்லு, எப்படி படுக்கிறது? என்ன தெய்வானே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ ஏன் தெய்வானே? அவளு உங்களை மாதிரியே தாங்க. அக்கா வீட்டுல இல்லைன்னதும் இனிமே எனக்கு இங்க என்ன வேலைன்ட்டு அடுத்த நிமிஷமா ஐயர் வீட்டு வாசல்ல போய் படுத்துட்டா. என் கண்ணு, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு தங்கச்சி. ஐயோ இந்த வீட்டுல போய் இப்படி எல்லாம் சண்டை போட்டேன்னு. பிள்ளையரப்பா பிள்ளையரப்பா, இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தி கொடு. இது பாருங்க, நம்ம 3 பேர் ஒன்னா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காம கண்டுபிடிச்சு போல இருக்கு. அதனாலதான் அனாவசியமா சண்டை வந்துருச்சு. வாங்க 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு திஷ்டி சுத்தி போட்டுறேன். இல்ல இல்ல, அவளுக்கு மட்டும் திஷ்டி சுத்தி போடு. ஐயோ அது எப்படி அவர் இல்லாம நான் மட்டும் தனியா உட்கார்ந்து நல்லாவா இருக்கும்? ஆமா அவன் சொல்றதும் சரிதான். வாங்க அட வாங்க வாங்க. என்ன சண்முகமணி சார், நீங்க எப்போ என்ன சோப் யூஸ் பண்றீங்க? லக்ஸ். ஏன்? ஒண்ணும் இல்ல. சண்முகமணி தங்கள் சோப் லக்ஸாமே. சண்முகமணி குட் மார்னிங். சோப்பு விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல, ரகசியமா வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு பாத்ரூம். M-A-N மன். நோ மான். நோ மேன். கரெக்ட், மேன் மேன். வாங்க சார், வாங்கம்மா உட்காருங்க. யாரு? ஏனுங்க? உள்ள போய் ஒரு ஜமக்கார எடுத்து வந்து கீழே போய் அவங்க உட்காரட்டும். வாங்க உட்காருங்க. நீங்க பேசிட்டுங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். உள்ளங்கடா. என்ன கேது சொல்லாம கொல்லாம எடுத்து போய் இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்க? யாரு இவங்க எல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பிரியாவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பிரியா? ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு என்னடான்னா வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு அவ்வளவு யோசிச்சீங்க. இப்ப பாருங்க, உங்களை அறியாமையே உங்க மனசுக்குள்ள பாசம் பொங்கிருச்சு. ஏங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா ஏதாவது பலகாரம் பண்ணிருப்பேன்ல. சரி இப்போ ஒண்ணு கெட்டு போல, பக்கத்து கடையில போய் ஏதாவது கிடைச்சதை வாங்கிட்டு வந்துடுறேன். பிரியா சீக்கிரம் துணி மாத்திட்டு ரெடி ஆகும்ல, நான் இப்படி எங்களுக்குள்ள வந்துடுறேன். சீக்கிரம். என்ன சார், வீட்டுல எந்த முன்னேற்பாடும் இல்ல? வீட்டுல ஏற்கனவே சம்சாரத்துக்கு சொல்லிக்கலையா நீங்க? அது மறந்துருச்சு, ரெடி ஆயிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. பரவாயில்ல. அங்க வை. கேளுமா. பிரியா என்ன படிச்சிருக்க? +2. ஏன் அதுக்கு மேல படிக்கலையா? படிப்பு வரலையா? படிப்பெல்லாம் நல்லாதான் வந்தது, நான் தான் வேண்டான்னு நிறுத்திட்டேன். சரி, சமையல்லாம் எப்படி? படிப்பு மாதிரி அரைகுறையா இல்ல பரவாயில்லையா? நல்லா சமைப்பேன். ஓகேப்பா, ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. என்ன வடையா? பொண்ணுதான், மத்த சமாச்சாரங்களை நீங்க பேசிக்கங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, ஆனா எங்க பொண்ணுக்கு மாப்பிளை பிடிக்க வேணாம். இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப எங்க பொண்ணு கேள்வி கேப்பா, பதில் சொல்லுங்க. ஏய், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பொண்ணு பார்க்க வந்த ஒரு ஆம்பளை கிட்ட பொண்ணு விட்டே கேள்வி கேட்க சொல்றது அந்த ஆம்பளை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. பிஏ படிச்சிருக்க என்கிட்ட +2 படிச்சிருக்க, நீ என்ன கேட்க போற? ஒரு பெண் எப்போது பெண்ணாகிறாள்? ஒரு பெண் எப்பொழுது பெண் ஆகிறாள்? அதான் பிறக்கும் போதே சொல்லிடுறாங்களா ஆஸ்பத்திரியில, நர்ஸ் சொல்றதுல ஆனா பொண்ணான்னு. பதில் சரியில்லை, மறுபடியும் யோசிச்சு சொல்லுங்க. முறைச்சு என்ன பிரயோஜனம்? நல்ல யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. இப்ப ஒரு பெண் பிறக்கும் போதே நீங்க சும்மா இருங்க, பூந்துக்கிட்டு இல்ல ஒரு கேள்வி விளக்கமா சொல்லிடுறேன். ஒரு பெண் பிறக்கும் போதே 25 சொல்றேன்ல. ஆனா அவரே சொல்லி தரது எனக்கு. நான் சொன்ன பதில் கரெக்ட் தாமா? கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு. இத பாருங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க.
முட்டாள்தானா அது இதுன்னு சொல்லிக்கிட்ட நீயே பதில் சொல்லு. ஒரு பெண் பிறக்கும் போதே பெண்ணாகி விடுவதில்லை. பெண்ணுக்கும் மதிப்பெண்கள் உண்டு. எப்படி எனில், பெண் பிறக்கும் போது 25 மதிப்பெண்களை பெறுகிறாள். பின்னால் பூப்படையும் போது 50 மதிப்பெண்களை பெறுகிறாள். அதன் பின் திருமணம் முடிந்து மனைவி என்ற ஸ்தானத்தை அடையும் போது 75 மதிப்பெண்களை பெறுகிறாள். கடைசியாக ஒரு குழந்தையை பெற்று தாயாகும் போதே 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்கி பெண் என்பதற்கான முழு மதிப்பை அடைகிறாள். என்ன மாப்பிள, என்னமோ பிஏ கியா நீங்க பேச்சு மூச்சே காணோம். நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, கொஞ்சம் கூட பயமில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அதானே இப்ப நாங்க எந்திரிச்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் போன் சொன்னதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெக்க கேடு. இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வாங்க போலாம். நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம்ப்பா. ஏதோ வாத்தியார் வீடாச்சே கௌரவமா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். ஆனா இந்த அளவுக்கு மட்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. யோ, வாத்தியார் பத்தி ஏதாவது பேசுறேன்னா அப்புறம் பேச என்னமா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? எங்க பேச பார்க்கலாம். பேசுறா நீ. அட பேசியா? வந்தது வராதமா வடையும் மைசூர் பாக்கும் நல்ல மொதக்கிட்டு வாத்தியார் பத்தி குறை சொல்ல வந்துட்ட. எந்த ஊரியா உனக்கு? இத பார், நான் உங்ககிட்ட சீரியஸா பேச வேண்டியிருக்கு. அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்க பார்க் வந்து சார்.